Good morning, Da. Good morning, ma'am. Good morning, Da. Voice audible? அடிப்படைதான். Audible. Screen visible தானே? Yes, ma'am. Screen visible. நேத்து வந்து டெனிசன் பார்த்தோம். ஓகேவா? டெனிசனோட எல்லா ஒர்க்ஸுமே படிச்சிருங்க. டெனிசனையும் ராபர்ட் ப்ரௌனிங்கும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். சரியா? ஸோ டெனிசன் நேத்து எல்லாமே ஃபுல்லாவே பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ ராபர்ட் ப்ரௌனிங் எந்த இயர்ல போர்ன் ஆயிருப்பாரு அப்படின்னா 1812ல போர்ன் ஆயிருப்பாரு. ஓகேவா? டிக்கன்ஸும் அதே இயர்ல தான் போர்ன் ஆயிருப்பாரு 1812. ஸோ டிக்கன்ஸும் ராபர்ட் ப்ரௌனிங்கும் ஒரே விஷயத்துல தான் போர்ன் ஆயிருப்பாங்க. இவர் எடுத்ததும் என்ன ஒர்க் எழுதியிருப்பாருன்னா இன்காக்னிட்டா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இதே இன்காக்னிட்டா அப்படின்ற நேம்ல ஒருத்தர் ஒர்க் எழுதியிருப்பார்ல, வில்லியம் கான்கிரே. வில்லியம் கான்கிரே இவரோட முக்கியமான ஒர்க் என்ன? செவன்டீன் ஹண்ட்ரட்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் இதோட முக்கியமான ஒர்க். வில்லியம் கான்கிரியோட ஒரே ஒரு ஒர்க் பார்த்திருக்கோம்லடா, இன்காக்னிட்டா, டபுள் டீலர், மோர்னிங் பிரைடு, லவ் ஃபார் லவ், தி வே ஆஃப் த வேர்ல்ட், மிரபிள், மினமெண்ட், ஃபினால் அந்த கேரக்டர்லாம் வருவாங்க. ஓகேவா? வெயிட் ஆல் இதெல்லாம் அதுல வர கேரக்டர்ஸ். ஸோ வில்லியம் கான்கிரியோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா, தி வே ஆஃப் த வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1700ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இன்காக்னிட்டான்னா அவரும் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எழுதியிருப்பாரு. ஸோ ராபர்ட் ப்ரௌனிங் பார்க்குறோம். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கும் இன்காக்னிட்டா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாலின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1833. அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஃபிராக்மெண்ட் ஆஃப் அ கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேராலிசிஸ். இதுல யார் பத்தி பேசியிருப்பாங்கன்னா லைஃப் ஆஃப் அ ஸ்விஸ் ஆல்கெமிஸ்ட் பத்தி பேசியிருப்பாரு. சார்டெல்லோ. அடுத்தது அவரோட பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட ஃபர்ஸ்ட் பிளே வந்து ஸ்டாட்ஃபோர்டு. ஸ்டாட்ஃபோர்டு வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1837ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஓப்பனிங்ல ஏர்லி லாங் போம்ஸ் பார்க்குறோம். பாலன், பார்சலஸ், சார்லெலோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அவரோட பிளேஸ் ஒண்ணு ஸ்டாட்ஃபோர்டு. ஓகேவா? அப்புறம் பிப்பா பாசஸ். பிப்பா பாசஸ் இம்பார்ட்டன்டான ஒர்க், நிறைய தடவை நெட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிப்பா பாசஸோட பப்ளிஷ் இயர் தெரிஞ்சுக்கோங்க 1841 அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது எதுக்கு கீழே பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பெல்ஸ் அண்ட் பொமகிரானட்ஸ் அப்படின்றது அவரோட கலெக்ஷனோட நேம். அந்த கலெக்ஷனுக்கு கீழே ஒன் ஆஃப் த போமா தான் எது பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா பிப்பா பாசஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல ஒரு பொண்ணை வந்து காட்டுவாங்க. அவ வந்து என்ன ப்ரொஃபஷன்ல இருப்பா அப்படின்னா சில்க் விண்டரா இருப்பா. சில்க் விண்டரா வந்து இருப்பா. சில்க் பட்டு சேலை எல்லாம் நெய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒர்க்ல இட்டாலியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவரோட நேம் தான் என்ன அப்படின்னா ஃபெலிப்பா இல்லைன்னா பிப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவ வந்து 14 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு வருஷத்துல அவ எல்லா நாளுமே ஒர்க் பண்ணுவா. ஒரே ஒரு நாளை தாண்டி நியூ இயர்ஸ் டேக்கு மட்டும் தான் அவளுக்கு லீவே உண்டு. இது எல்லா நாளுமே அவ அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பா. ஓகேவா? அவ ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பா. அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது த இயர்ஸ் அட் த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கன்க்ளூடிங் லைன் என்ன அப்படின்னா காட் இஸ் இன் த செவன் ஆல் ரைட் வித் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே கண்டென்ட் இதே லைன் காட் இஸ் நாட் இன் த ஹெவன் ஆல்ஸ் ராங் வித் த வேர்ல்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் எதுல வந்திருக்கும் அப்படின்னா தாமஸ் ஹார்டியோட டெஸ்ட் ஆஃப் தி டெப்ரிவல்ஸ் வந்திருக்கும் 1891ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ கடவுள் இந்த ஹெவன்ல தான் இருக்காரு, அதனால தான் எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிப்பா பாசஸ்ல லைன் வந்திருக்கும். அதுல காட் இஸ் நாட் இன் இஸ் ஹெவன் ஆல்ஸ் ராங் வித் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி தாமஸ் ஹார்டி அவரோட டெஸ்ட் ஆஃப் தி டெப்ரிவல்ஸ்ல பேசியிருப்பாரு. ஏன்னா ஹீரோயின் இதுல ரேப் பண்ணிருவாங்க, அவளுக்கு குழந்தை பிறக்கும், கடைசி அவன் மேரேஜ் பண்ண லைஃப் ஒழுங்கா இல்லாம போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து டெஸ்ட் ஆஃப் தி டெப்ரிவல்ஸ்ல ஸ்டோரி வந்து ஒஸ்டா போயிட்டு இருந்ததுனால அவங்க சொல்லுவாரு காட் இஸ் நாட் இன் ஹெவன் ஆல்ஸ் ராங் வித் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே லைனை காட்ஸ் நாட் இன் ஹெவன் ஆல்ஸ் ராங் வித் த வேர்ல்ட் அப்படின்ற இதே லைனை லூசி மாட் அப்படின்ற ஒரு ரைட்டர், ஓகேவா, ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படின்ற அவரோட ஒர்க்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. 1908 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகும். இது நெட் கொஸ்டின். ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் 1908 அப்படின்றது நெட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ லைன்ஸ் பாக்குறோம். காட் இன் ஹெவன் ஆல் இஸ் ரைட் வித் த வேர்ல்ட் அப்படின்னு லைன் வருது. பிப்பா பாசஸ் 1841ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அதே கண்டென்ட் காட் இஸ் நாட் இன் ஹெவன் ஆல்ஸ் ராங் வித் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி தாமஸ் ஹார்டி டெஸ்ட் ஆஃப் தி டெப்ரிவல்ஸ்ல பேசியிருக்காரு. லூசி மாடோட ஒரே ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் 1908ல அது பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ பெல்ஸ் அண்ட் பொமகிரானட்ஸ் அப்படின்றது அவங்களோட கலெக்ஷன் பார்த்தோம் 1841ல இருந்து 46 வரைக்கும் அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு கீழே பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கும்போது தான் ஃபார்ஃபியாஸ் லவர், சாலிலோக்கி ஆஃப் ஸ்பானிஷ் கிளாய்ஸ்டர், மை லாஸ்ட் டச்சஸ், பைடு பிப்பர் ஆஃப் ஹாம்லின், கவுண்ட் கிஸ்பான், ஜோகன்ஸ் அரிகோலா இன் மெடிடேஷன். ஓகே, இது எல்லாமே அது கீழே பப்ளிஷ் ஆனது. பார்ஃபியாஸ் லவர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லவர் வந்து அவனோட லவ் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனோட லவ்வரை வந்து கழுத்து நெரிச்சு அவன் கொலை பண்ணிடுவான். அதுதான் வந்து ப்ராஸ்பியர்ஸ் லவரோட சம்மேஷன். சாலிலோக்கி ஆஃப் ஸ்பானிஷ் கிளாய்ஸ்டர் அப்படின்னு சொன்னா இங்க ஸ்பானிஷ் மங்க் பத்தி பேசுவாங்க. ஓகேவா? மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது
ஆ ஒரு கிங் இருப்பான். அவ குயின் வந்து எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பா. வீட்டுக்கு யார் வந்தாலும் சிரிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாராவது ஒருத்தங்க ஏதோ கேட்டு வந்திருக்காங்க கிங் கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தாலும் சிரிப்பா. யாராவது வேலையாட்கள் வந்தாலும் சிரிப்பா. அவ எல்லார்கிட்டயும் சிரிச்சுட்டே இருப்பா. இது யாருக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா, டியூக் ஆல்ஃபான்சோ ஆஃப் ஃபெராரா அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். ஓகேவா? அதனால என்ன பண்ணிருவான்னா, அவள வந்து கொலை பண்ணிருவாரு. கொலை பண்ணிட்டு அவள ஒரு பெரிய ஃப்ரேமா போட்டு வச்சிருப்பாரு. அப்ப அடுத்தது அவளுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மாப்பிள்ளையோட வீடு எப்படி இருக்கு? கிங்கோட வந்து அரண்மனை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக பொண்ணோட அப்பா வருவாரு. அப்பதான் அந்த ஃபோட்டோ அவன் எடுத்து காமிப்பான். இதுதான் அவரோட லாஸ்ட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. எதுக்கு அவர வந்து இந்த டியூக் வந்து கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி. எதுக்கு அவ எல்லாரையும் பார்த்து சிரிக்கணும்? அந்த சிரிப்பு வந்து எனக்கு மட்டும் தானே வரணும் அப்படின்ற ஒரு தாட்ல டியூக் ஆல்ஃபான்சோ ஆஃப் ஃபெராரா என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, மை லாஸ்ட் டச்சஸ் அவரோட டச்சஸ் வந்து அவர் கொலை பண்ணிருவாரு. சோ தட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் மை லாஸ்ட் டச்சஸ். பார்ஃபியாஸ் லவ்வர்ஸ்ல ஸ்ட்ராங்கிள் பண்ணி கொன்னுருவாங்க. ஸ்பானிஷ் கிளாய்ஸ்டர்ல மங்க் பத்தி பேசுறோம். மை லாஸ்ட் டச்சஸ்ல வந்து அவள கொலை பண்ணிருவாங்க. ஓகே. அவ சிரிச்சுட்டு இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக. அப்புறம் பைடு பெப்பர் ஆஃப் ஹாம்லின். இத நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிச்சிருக்கோம். ஒரு வில்லேஜ் ஃபுல்லா ராட்டா இருக்கும். அந்த ராட்ட தொரத்துறதுக்காக ஒருத்தவங்கள கூட்டிட்டு வருவாங்க. ஹாம்லின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர. தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் பைடு பேப்பர் ஆஃப் ஹாம்லின். ராட் கேச்சர் அவன் வந்து. கவுண்ட் கிஸ்மான் அப்புறம் ஜொகான்ஸ் அரியோலா இன் மெடிடேஷன். இது எல்லாமே வந்து எது கீழ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா, பெல்ஸ் அண்ட் பொமோகிரானட்ஸ் கீழ. இது கீழ பப்ளிஷ் ஆன ரொம்ப மேஜர் ஒர்க்ன்னு பார்த்தா பிப்பா பாசஸ் 1841ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்புறம் டிராமாட்டிக் ரொமான்சஸ் அண்ட் லிரிக்ஸ். இதான் நீங்க மாஸ்டர் ஃபாலோயிங்ல பார்த்தீங்க. டிராமாட்டிக் லிரிக்ஸ்ன்னு அவங்க இருந்தான் வெறுமனையா. யாரோட ஒர்க்ன்னு பார்த்தோம்னா, இடில்ஸ் ஆஃப் த கிங் வந்து டெனிசனோடது. டிராமாட்டிக் லிரிக்ஸ் வந்து ராபர்ட் ப்ரௌனிங்கோடது. சானட் ஃப்ரம் ப்ராத்திகூஸ் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோடது. அப்புறம் இன்னொரு ஒர்க் இருந்துச்சு. அது யாரோடதுன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு. ஓகேவா? சோ டிராமாட்டிக் லிரிக்ஸ் வந்து 1845ல பப்ளிஷ் ஆன அவரோட கலெக்ஷன். இதுக்கு கீழ பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, தி லாஸ்ட் லீடர், மீட்டிங் அட் நைட்ன்னு ஒரு ஒர்க். தி லாஸ்ட் லீடர், மீட்டிங் அட் நைட். தி லாஸ்ட் லீடருக்கு அவர் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வொர்த் வந்து போயட் லாரட்டா பதவி ஏத்துருவாரு. இந்த டைம் பீரியட்ல அவர் போயட் லாரட்டா இருப்பாரு. ஓகேவா? ஏன்னா 1850 வரைக்கும் அவர் தான் போயட் லாரட் இருந்திருப்பாரு. 1850ல இருந்து 1892 வரைக்கும் யார் இருந்திருப்பா? இஸ் தி லாங்கஸ்ட் போயட் லாரட் யாரு? The Alfred Tennyson. டெனிசன் இருந்திருப்பாரு. ஓகேவா? அப்ப இந்த டைம் பீரியட்ல வேர்ட்ஸ்வொர்த் தான் இருந்திருப்பாரு. அப்ப கவர்ன்மென்ட் பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து அவரோட ரைட்டிங் ஸ்டைல் என்னன்றதே மறந்துட்டாரு. காசு வருதுன்றதுக்காக அவங்க என்ன சொல்றாங்களோ, அது இஷ்டத்துக்கு அவர் வந்து அவரோட ரைட்டிங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, த லாஸ்ட் லீடர் தொலைஞ்சு போன லீடர். ஒரு காலத்துல நல்ல லீடரா இருந்தாரு. ஆனா கவர்ன்மென்ட் பொசிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கவர்ன்மென்ட் காசு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அவர் எழுத்து எழுத்து வந்து அதுக்காக எழுதப்படல. அவரோட ஓன் ஃபீலிங்ஸ பத்தி அது எழுதவே இல்ல. அது கவர்ன்மென்ட் காசு சொல்லிக் குடுத்து என்ன எழுத சொல்றாங்களோ, அத தான் வந்து அவர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, த லாஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அப்ப எப்படி கேட்பான் அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் லீடர்ல உன்ன யார பத்தி பேசுனாங்கன்னு கேட்பாங்க. அது வேர்ட்ஸ்வொர்த்த பத்தி. யாரு வேர்ட்ஸ்வொர்த்த பார்த்து லாஸ்ட் லீடர்ன்னு சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அது யாருன்னா ராபர்ட் ப்ரௌனிங். ஓகேவா? சோ மீட்டிங் அட் நைட்ன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அப்புறம் மென் அண்ட் விமன் அப்படின்றது இவரோட கலெக்ஷன் 1855ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல 51 போம்ஸ் இருக்கும். 2 வால்யூம்ஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஈவ்லின் ஹோப்பர், லவ் அமாங் த ரூயின்ஸ், சைல்ட் ரொனால்ட் டு த டார்க் டவர் கேம். இந்த டைட்டில் எதுலருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஷேக்ஸ்பியரோட கிங் லியர்ல இருந்து எடுத்திருப்பாங்க. த சைல்ட் ரொலாண்ட் டு த டார்க் டவர் கேம் அப்படின்ற லைன் ஷேக்ஸ்பியரோட கிங் லியர்ல. அப்ப ரியர் டூ கார்டிலியான்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? லியர் டூ கார்டிலியா. கார்டிலியா. லியர் டூ கார்டிலியா. நேத்து பார்த்தோம் இந்தியன் ரைட்டிங்ல. அவர் கூட சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு. நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல போர்ன் ஆயிருப்பாரு. Shakespeare. இல்ல எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஷிவ் கே குமார். ஓகேவா? லியர் டூ கார்டிலியா அப்படின்ற ஒர்க் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா, ஷிவ் கே குமார். அவர் சாகித்ய அகாடமி அவார்டு எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாருன்னா, ட்ராப் ஃபால்ஸ் ஆஃப் த ஸ்கை. அதோட இயர் வந்து குறைஞ்சிட்டே வரும்னு சொன்னேன். 1987 அந்த புக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சைல்ட் ரொலாங் டு த டார்க் டவர் கேம் அப்படின்ற இந்த ஒர்க்குமே டைட்டில் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட கிங் லியர்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இதுல சைல்டு அப்படின்னு இந்த டேர்ம் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, குழந்தை கிடையாது, நைட்ஹுட். தெரிஞ்சுக்கோங்க. இது லைன் டேக் பண்ணி இதுல இது எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டா யூ ஷுட் நோ தட் மென்ட் நைட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இவரோட அதர் போம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரா லிப்போ லிப்பி. இது வந்து ஒரு ஃப்ளாரன்டைன் பெயிண்டர பத்தி அவர் எழுதியிருப்பார். 15th செஞ்சுரி பெயிண்டர பத்தி ஃப்ரா லிப்போ லிப்பின்னு எழுதியிருப்பாரு. அப்புறம் ஆண்ட்ரியா டெல் சாட்டோ. ஆண்ட்ரியா டெல் சாட்டோ ஓப்பன் நெட் கொஸ்டின் சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஃபால்ட்லெஸ் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி. இது டிராமாட்டிக் மோனோலாக். ஆண்ட்ரியா டெல் சாட்டோ தான் இதுல ப்ரோட்டகனிஸ்ட். ஹி இஸ் அ இட்டாலியன் பெயிண்டர். ஓகேவா? அவன் கல்யாணம் பண்ணிப்பான் லுக்ரீஷியா அப்படின்ற ஒரு பொண்ணு. ஆனா லுக்ரீஷியாக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா அவனோட கசின் மேலதான். அதனால ஆண்ட்ரியா டெல் சாட்டோ எனிவே லுக்ரீஷியா லவ் பண்ணிட்டே தான் இருப்பான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட. ஆனா லுக்ரீஷியாக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவளோட கசின் மேல. அவ கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பெயிண்டிங் மேல இருக்கிற உயிர் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். பெயிண்டிங் நல்லா தான் பண்ணுவான். பட் ஸ்டில் அது பீப்பிள்ஸ் அட்ராக்ட் பண்ணாது. முன்னாடி அவனுக்கு இருந்த நேம் அண்ட் ஃபேம் வந்து அதுல இருக்கவே இருக்காது. அவனோட பெயிண்டிங்ஸ்ல உயிரே இல்லாம போயிட்டு இருக்கும். ஓகேவா? பார்த்ததும் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு உயிரே இல்லாம அவனோட பெயிண்டிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து ஆண்ட்ரியா டெல் சாட்டோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
ஆண்ட்ரியா டெல் சோட்டோ ஃபால்ட்லெஸ் பெயிண்டர். அவன் லவ் பண்ற பொண்ணோட பேர் வந்து லுக்ரீஷியா. லுக்ரீஷியாக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவனோட கசின் மேல. சோ இதுல நிறைய பெயிண்டர்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அதுல கொஸ்டின் கேட்டாங்க. இதுல எந்த பெயிண்டர்ஸ் பத்திலாம் பேசியிருப்பாங்க அப்படின்னா ரஃபேல், மிக்கேல் ஆங்கலோ, லியோனார்ட். இந்த 3 பெயிண்டர்ஸ் பத்தி ஆண்ட்ரியா டெல் சட்டோக்கேல பேசியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் தி லாஸ்ட் டைட் டுகெதர், தி லாஸ்ட் ரைடு டுகெதர். டைட்டில் ரீட் பண்ணும்போது தெரியுது லவ்வர்ஸ் 2 பேர் கடைசியா ஒரு தடவை ரைடு போலாமான்னு கேட்டுக்கிட்டு அவங்க போற மாதிரி தான் தி லாஸ்ட் ரைட் டுகெதர். ஓகேவா? ஹவ் இட் ஸ்ட்ரைக்ஸ் அ கண்டெம்பரரி ஒன் மோர் வேர்ட் டு இபிபி. இபிபி அப்படின்றது யார இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். அதுதான் ஷார்ட்டா அவர் இபிபி அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேவா? அப்புறம் டிராமாட்டிக் பர்சனேன்னு எழுதியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி டிராமாட்டிக் லிரிக்ஸ்ன்னு பார்த்தோமா, இது டிராமாட்டிக் பர்சனே 1864 எழுதியிருப்பாரு. இதுக்கு கீழேயும் ஒரு அமௌண்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. அபவுட் வாக்லர், ப்ராஸ்பீஸ், ராபி பென்சாரா, கெலபியன் அப்போர்ட் செப்டாஸ் அப்படின்னு சொல்லி. இதுல ஆல்ரெடி எதுல நெட் கொஸ்டின் அப்படின்னா ராபி பென்சாரா. இதுல யார பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு grow old along with me the best is yet to be. ஓகேவா? இதுல ஒரு ஜூயிஷ் மேத்தமெட்டிஷியன் பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் இதுல எதை பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு மனுஷன் வந்து அவன் வயசாயிட்டு இருக்கு அப்படின்றது அவன் ஃபீல் பண்றான் அப்படின்றதுதான் ராபி அண்ட் பென் எஸ்ரா பத்தி கேட்டிருந்தாங்க. எதுல வந்து க்ரோயிங் ஓல்ட பத்தி எதுல ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்கன்னு கொஸ்டின் இருந்துச்சு. அது எதுல அப்படின்னா ராபி பென் எஸ்ரா அப்படின்ற அந்த ஒர்க்ல தான் அவர் பேசியிருப்பாங்க. ப்ராஸ்பீஸ் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் இறந்து போயிருவாங்க. ராபர்ட் ப்ரௌனிங் கூட இருந்துட்டு இறந்து போயிருவாங்க மேரேஜ்க்கு அப்புறம். ஓகேவா? சோ அதுல ப்ராஸ்பீஸ் அப்படின்றது லாத்தின் வேர்டு. எதை மீன் பண்ணுது அப்படின்னா லுக் ஃபார்வர்ட் டு த ஃபியூச்சர். என்னதான் நம்ம கூட இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத லுக் ஃபார்வர்ட் டு த ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல தான் ப்ராஸ்பீஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஓகேவா? இவரோட ஒர்க்ஸ் வந்து 2 இது பீல ஸ்டார்ட் ஆகும். இது ப்ராஸ்பீஸா, இது வந்து அவரோட ஒய்ஃப்காக எழுதினது. அதே மாதிரியே மேல ஒண்ணு பார்த்திருப்பீங்க. ப்ராஸ்பிரியாஸ் லவ்வர் அப்படின்னு சொல்லி. இதுல லவ்வரை கொலை பண்ணியிருப்பான் அவன் வந்து. எதுக்கு? அந்த லவ் பிரிசர்வ் பண்றதுக்காக. சோ 2ஓட டைட்டிலும் எதுக்கு கீழ பப்ளிஷ் ஆகுது, எதோட சம்மேஷன் எது அப்படின்றது தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த ரிங் அண்ட் த புக்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1868ல. இது யாருக்கு ட்ரிபியூட் எழுதியிருப்பாங்கன்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்க்கு ட்ரிபியூட் எழுதியிருப்பாங்க. இதுல டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்கும் அப்படின்னா 12 புக்ஸ் இருக்கும். 4 வால்யூம்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஒரு மர்டர் நடந்திருக்கும். அந்த மர்டரை 9 பீப்புள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃப்ரெண்டா பார்த்து இந்த ஸ்டோரியை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையத்தை வந்து ஒருத்தர் கண் வழியா பார்க்கும்போது அந்த கதை வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றதுதான் ரிங் அண்ட் புக்கோட ஸ்டோரி. அப்புறம் லேட்டர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாரு. ஏஸ்கிலஸோட அகமென்னன் அப்படின்ற ஒர்க் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் ராபர்ட் ப்ரௌனிங் புக்ஸ் பார்க்குறோம். கிளியரா? கிளியர்க்கா. படிக்க ஆரம்பிக்கும்போது கஷ்டம்னு எடுத்துட்டு ஆரம்பிக்காதீங்க. ராபர்ட் ப்ரௌனிங்கும் சரி, டெனிசனும் சரி. ரொம்ப ஈஸி. நான் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஹெட்டிங் கீழ குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அவரோட கலெக்ஷன் என்னன்ற ஹெட்டிங்க தரவு பண்ணுங்க. ஹெட்டிங் என்ன இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்றத இயர் மட்டும் தரவு பண்ணுங்க. கீழ இருக்கிறதுக்கு எதுக்குமே இயர் நீங்க படிக்க தேவையில்ல. ஹெட்டிங்கோட இயர், அந்த கலெக்ஷனோட இயர் மட்டும் தரவு பண்ணுங்க. மென் அண்ட் விமென், பொமகிரானட்ஸ், பெல்ஸ் அண்ட் பொமகிரானட்ஸ், டிராமாட்டிக் லிரிக்ஸ், டிராமாட்டிக் பர்சோன் இது எல்லாமே அவரோட டைட்டில். டைட்டில் என்ன, இயர் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்னென்ன கதையெல்லாம் பத்தி பேசியிருக்காருன்ற அந்த குட்டி குட்டி சப்டைட்டில்ஸ் என்னன்றதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கதை வந்து 4 உடைஞ்சிரும். 4 பார்ட் தான் மொத்தமே எழுதியிருக்காரா இவர் அப்படின்னு தோணும். அப்புறம் ஓப்பனிங்ல அவர் எழுதின பாராசிட்டமால் நான் படிக்க வச்சேன். பாராசிட்டமால், சார்டலோ, அப்புறம் இன்னொரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த 3 ஒர்க் ஓப்பனிங் ஒர்க். அப்புறம் அவரோட ஒரே ஒரு பிளே ஸ்டார்ட் ஃபோர்ட். இவ்வளவுதான் வந்து ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியிருக்காரு. இது அப்படி பெருசா பார்த்து ஏன்னா இவ்வளவு எழுதியிருக்காரு அதை அப்படி பார்க்கவே கூடாது. பிரேக் இட் இன்டு 4. பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குட்டியா மாறிடும். குட்டியா மாறிச்சுன்னா இந்த டைட்டில் இது கீழ 5 ஒர்க், இந்த டைட்டில் இது கீழ 5 ஒர்க், இந்த டைட்டில் இது கீழ 5 ஒர்க் அப்படின்னு நீங்க பாத்துருவீங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான் வந்து ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். சோ எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்க்கு அவர் வச்ச நிக் நேம் தான் என்ன, போர்த்துகீஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. இவங்க எந்த ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏஸ்கலஸோட ப்ரொமோத்தியஸ் பவுண்ட் அப்படின்ற ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இவங்களோட ஒர்க் தான் சானட் ஃப்ரம் த போர்த்துகீஸ். இதுதான் வந்து நெட்ல கேட்டிருந்தாங்க. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. 1850. கலெக்ஷன் ஆஃப் 44 லவ் சானட்ஸ். ஓகேவா? 44 லவ் சானட்ஸ் அதுக்குள்ள அவங்க எழுதி அவங்களோட ஹஸ்பண்டுக்காக அனுப்பியிருக்காங்க. இதுல ப்ரௌனிங் அவர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஐ மீன் ப்ரௌனிங் அவர் எப்படி கூடுவாருன்னா மை லிட்டில் போர்த்துகீஸ் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. இதுல வர ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சானட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹவு டு ஐ லவ் தி லெட் மீ கவுண்ட் த வேஸ் அப்படின்னு சொல்லி. சோ காசாகுடி விண்டோஸ் அப்படின்றது அவங்களோட ஒர்க். அப்புறம் அரோராலே. இதுல அரோராலே மட்டும் இம்பார்ட்டன்டான ஒர்க். இது வந்து ஃபீமேல் ப்ரிலூடுன்னு சொல்லுவாங்க. போம் இன் 9 புக்ஸ். ப்ரிலூட் அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் ஒர்க் எழுதியிருப்பா? வெறும் ப்ரிலூட். வெறும் Wordsworth. ப்ரிலூட் யாரு? வேர்ட்ஸ்வொர்த். அது சப்டைட்டில் என்ன? Growth of Poet's Mind. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? எந்த வருஷத்துல எழுதி எப்ப பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? 1805ல எழுதி கடைசி 1850. 1850ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் ப்ரிலூட். ஃபீமேல் ப்ரிலூடுன்னு எந்த ஒர்க்க சொல்லுவோம்னா அரோரா லே சொல்லுவோம். அரோரா லே யாரோட ஒர்க் அப்படின்னு எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். நீங்க எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்க்கு 3 ஒர்க் தான் படிக்கணும். ஏஸ்கிலஸோட ப்ரொமோத்தியஸ் பவுண்ட் அப்படின்றது அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்றது தெரியணும். சானட் ஃப்ரம் த போர்த்துகீஸ் அவங்களோட ஒர்க் அதுல 44 சானட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியணும். அடுத்து அரோரா லே 1856 இது 9 புக்ஸ் இருக்கு. ஃபீமேல் ப்ரிலூடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியரா? 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கிளியர்க்கா. இது உங்களுக்கு தெரியும். எஸ்.
கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி யாரோடது? I don't know. I don't know. And இன்னொருத்தர் யாரா? Hockey man. மேக்ஸ் ஹாகிமன். ஆன்சைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் தான் ஷெல்லி ஸ்மித் மேக்கிங், மேப் ஆஃப் மிஸ்ரீடிங், வெஸ்டர்ன் கேனன் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் எழுதியிருப்பார். ஹூ இஸ் தட்? ஆன்சைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அனாட்டமி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் 2011 பப்ளிகேஷன். ஆன்சைட்டி அண்ட் அனாட்டமி ரெண்டுமே ஒரே டேர்மா அவர் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி கொடுத்தேன். Harold Bloom. ஹெரால்ட் ப்ளூம் அவரோட டேர்ம் தான் மிஸ்ரீடிங், ஆகன், மேப் ஆஃப் மிஸ்ரீடிங், ஷெல்லி ஸ்மித் மேக்கிங், வெஸ்டர்ன் கேனன், இது எல்லாமே ஹெரால்ட் ப்ளூமோட ஒர்க்ஸ். ஓகேவா? அப்புறம் கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் யாரோட டேர்ம்? ரேமண்ட் வில்லியம்ஸ். யார் இதை பாப்புலரைஸ் பண்ணிருப்பா? ஒரு ஒர்க்ல 1985ல பப்ளிஷ் இருக்கும் அந்த ஒர்க்கோட. ஆலன் சின்ஃபீல்ட் அண்ட் ஜோனத்தன் டாலினர். எந்த ஒர்க்லடா? பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர். அவ்வளவுதான், பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர். ஓகேவா? டயலாஜிசம் மிக்கேல் பக்கிங். முடிஞ்சிச்சு. இப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? செகண்ட் ஒன். ஏ வந்து 3, செகண்ட் ஒன். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ ஹவு த வேர்ட்ஸ் ஃப்ரம் அ லாங்குவேஜ் அதர் தேன் இங்கிலீஷ் ஆர் ரிட்டன் இன் ரிசர்ச் பேப்பர்னு கேட்டிருக்காங்க. எனி ஐடியா? ரிசர்ச் பேப்பர்ல இங்கிலீஷை தாண்டி வேற ஏதாவது லாங்குவேஜ் நீங்க ஆட் பண்றீங்க இல்ல கோட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம கோட் பண்ணும்? போல்டு லெட்டர்ஸ்லயா, இட்டாலிக்ஸ்லயா, அண்டர்லைன்லயா, கேபிட்டல் லெட்டர்ஸ்லயான்னு கேட்டிருக்காங்க. தாமு சார்? Bold letters அல்லது italics. ஓகே, இட்டாலிக்ஸ் தான் ஆன்சர். போல்ட் லெட்டர்ஸ் அவங்க கொடுக்கல, இட்டாலிக்ஸ்ல தான் கொடுக்கணுமா. ஓகேவா? ரிசர்ச் பேப்பர் பண்ணும்போது நம்மளோட இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷ் தான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி அதர் லாங்குவேஜ் நீ ஏதாவது யூஸ் பண்ணி கோட் பண்ற அப்படின்னு சொன்னா நீ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட்டாலிக்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் நமக்கு தெரியாது. வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷிப் டு டிரான்ஸ்போர்ட் இன்ட்ரெண்ட் லேபர்ஸ் ஃப்ரம் இந்தியா டு ட்ரினாட் அண்ட் டபாக் இன் 1845? எந்த ஷிப் வந்து ஸ்லேவ்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஷிப்போட நேம் என்ன அப்படின்னா ஃபட்டில் ரோசாக். ஓகேவா? இது நமக்கு தெரியாது. ஃபட்டில் ரோசாக் அதுதான் வந்து ஆன்சர். இப்படி கொஸ்டின் ஏன் கேட்கறான்னு தெரியல. ஓகே, ஃபட்டில் ரோசாக். நெக்ஸ்ட், இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு இடத்துலயும் லைன்ஸ் படிங்க அப்படின்னு சொல்றது. ஹாப்பினஸ் இஸ் பட் த அக்கேஷனல் எபிசோட் இந்த ஜென்ரல் டிராமா ஆஃப் பெயின். இந்த லைன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மாஸ்டர் ஃபாலோ முடிஞ்சிடும். ஏன்னா எனக்கும் மீதி 3 தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஹாப்பினஸ் இஸ் பட் த அக்கேஷனல் எபிசோட் இந்த ஜென்ரல் டிராமா ஆஃப் பெயின். சரி, நான் கதை சொல்றேன். நீ என்ன ஆத்தர்ல சொல்றேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை. இப்போ இப்படிதான் கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கோயில் திருவிழா மாதிரி ஒரு இடத்துல ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த திருவிழாக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை 3 பேரும் போறாங்க. அப்ப ஹஸ்பண்ட்காரன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு சாப்பாடு வாங்கணுன்ற பேர் வழியில ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போயிட்டு அங்க அவன் குடிக்க ஆரம்பிச்சிருவான். குடிக்க ஆரம்பிச்சு தன்னை மறந்துடுவான். தன்னை மறந்து எல்லார்கிட்டையும் ஏல விட ஆரம்பிச்சிருவான். என் ஒய்ஃப் வந்து நான் ஏலத்துல விட போறேன், யாராவது வாங்கிக்கிறீங்களா இத்தனை ஷில்லிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி Thomas Hardy ma'am. Mayor of கரெக்ட் Castlebride. கரெக்ட். தாமஸ் ஹார்டியோட மேயர் ஆஃப் த கேஸ்டர்பிரிட்ஜ். அதுதான் வந்து ஹாப்பினஸ் இஸ் பட் த அக்கேஷனல் எபிசோட் இந்த ஜென்ரல் டிராமா ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன தெரியுமா. கடைசியா குழந்தையும் அம்மாவையும் வித்துருவான், அம்மாவையும் குழந்தையும் வித்துருவான். ஏன்னா அவன் குடியில இருப்பான், என்ன நடந்துச்சே தெரியாது. விடிய காலம் எஞ்சி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் எங்கேயோ போயிருவாங்க. அவன் குடும்பத்தை ஃபுல்லா 2 மாசம் தேடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கே போதுண்டான்ற மாதிரி ஆயிரும். அப்புறம் சர்ச்சுக்கு போய் 21 வருஷம் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் மட்டும் எடுத்துட்டு அவன் வேலை பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருவான்னா கேஸ்டர்பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துக்கு அவன் வந்து மேயர் ஆயிருவான். அதுதான் மேயர் ஆஃப் த கேஸ்டர்பிரிட்ஜ் டைட்டில் வச்சிருப்பாங்க. சோ ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அவன் குழந்தையும் ஒய்ஃபையும் ஒரு இடத்துல வித்தான்ல, குழந்தையும் ஒய்ஃபும் அங்கதான் வளருவாங்க இன்னொருத்தங்கிட்ட. அவன் வந்து ஒரு ஃபிஷர்மேன், அவன் கூட தான் வளருவாங்க. அவன் ஒரு டைம் பீரியட்ல இறந்து போயிருவாங்க. சோ ஒய்ஃப் என்ன பண்ணிடுவான், இவனை தேடி வருவோன்ட்டு தேடி வந்துருவா. வந்து பார்த்தா அவன் பெரிய ஆளா இருப்பான், வெள்ளையும் ஜொலையுமா இருப்பான். ஆனா குடிக்க மாட்டான். ஏன்னா 21 வருஷம் குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பான், குடிக்க மாட்டான். சோ 2 பேரும் ரீயூனைட் ஆயிருவாங்க. ஒரு டைம் பீரியட்ல என்ன ஆயிரும், ஒய்ஃப் சிக் ஆயிருவா, இறந்து போயிருவா. ஆனா குழந்தை இருக்கும். ஆனா அந்த குழந்தை வந்து ட்விஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அவன் குழந்தையா இருக்காது. சோ கதை என்ன அப்படின்னா அவன் திருவிழாக்கு கூட்டிட்டு வரும்போது இருந்த குழந்தை அவன் குழந்தை தான். பட் வித்துட்டு ஒரு 20 வருஷம் உருண்டு போயிடுச்சு தெரியுமா. அந்த 20 வருஷம் கேப்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஃபிஷர்மேன் கிட்ட போனதுக்கு அப்புறம் சிக் ஆகி இறந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷர்மேன் நியூ மேன் அப்படின்ற அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து இந்த குழந்தை. அந்த குழந்தைக்கும் அதே பேரை தான் வச்சு அவ வளர்த்துட்டு இருப்பா. சோ இவன் அந்த கன்ஃபியூஷன்லயே இருப்பான். கடைசி அவங்க அம்மா இறந்து போனது, அவன் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்மை தெரியும் இந்த குழந்தை வந்து நம்ம குழந்தை கிடையாது, நியூ மேனோட குழந்தை, அந்த ஃபிஷர்மேனோட குழந்தை அப்படின்றது அவனுக்கு தெரியும். சோ அவ எனக்கு நீ அப்பாவே கிடையாது, நான் என் லைஃப பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அது வேலையை பார்த்துட்டு போயிடும். சோ அதுலதான் அவன் வந்து சொல்லுவான் ஹாப்பினஸ் இஸ் பட் அக்கேஷனல் எபிசோட் இன் ஜெனரல் டிராமா ஆஃப் பெயின் அப்படின்றதெல்லாம். ஏன்னா கடைசி அட்டர் பண்ணிட்டு குடிச்சே அவன் சாவான். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஸ்டோரி ஆஃப் தாமஸ் ஹார்டி, மாஸ்டர் ஆஃப் த சாரி மேயர் ஆஃப் த கேஸ்டர்பிரிட்ஜ் அப்படின்னு பாக்குறோம். ரிமைனிங் இருக்கிற லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பி ஸ்டில் வென் யூ ஹேவ் நத்திங் டு சே, when genuine passion moves you, say what you have got to say and say it hot அப்படின்னு சொல்லி. ஓகேவா?
இது யார்ட்ட இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா டிஹெச் லாரன்ஸோட ரெயின்போ அப்படின்னு சொல்லி. இந்த லைன் வந்து எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னா டிஹெச் லாரன்ஸோட த ரெயின்போ அப்படின்ற ஒர்க் அது வந்து 1915ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? தாமஸ் ஹார்டியோட மேயர் ஆஃப் த கேஸ்டவிச் 1886ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தேர்ட் ஒன், இட்டர்னிட்டி இஸ் செட் நாட் டு பி an extension of time but an absence of time அப்படின்ற லைன் எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னா கிரகாம் கிரீனோட த எண்ட் ஆஃப் an affair. கிரகாம் கிரீனோட இன்னொரு ஒர்க் சொல்லி கொடுத்திருக்கேன். வாட் இஸ் a work? Power and the Glory. எந்த என்ன டெட்ராலஜி கீழ வரும்? ஒரு ரிலீஜியஸ் நேம். Catholic. கேத்தலிக் டெட்ராலஜி பவர் அண்ட் த க்ளாரி 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல விஸ்கி பிரீஸ்ட் அப்படின்றது வரல கேரக்டர். அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா லாப்ரிந்த் அண்ட் வேஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். ஓகேவா? அதுதான் அந்த கிரகாம் கிரீனோட அந்த டெட்ராலஜில வர கடைசி ஒர்க் தான் த எண்ட் ஆஃப் த அஃபேர். அப்புறம் வைசஸ் ஆர் சம்டைம்ஸ் ஒன்லி வர்ச்சூஸ் கேரி டு எக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த லைன் எதுல அப்பியர் ஆகும்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸோட டாம்பே அண்ட் சன் 1848 பப்ளிகேஷன். ஓகேவா? புரியுதா? புரியுதுக்கா. Yes, அவ்வளவுதான். லைன் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம் தான். பட் அட்லீஸ்ட் இந்த 4 லைனையாவது படிச்சு வச்சுக்கோங்க. இது இந்த வாட்டி எக்ஸாம்ல வரலாம். இல்ல டிசம்பர் எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டா கூட இதுல வந்து ஆன்சர் அடிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஓகே. சோ தாமஸ் ஹார்டி 1840ல பிறந்திருப்பாரு. ஓகேவா? ஃபிக்ஷனல் டவுன் வந்து வெசெக்ஸ் அப்படின்னு பாக்குறோம். இவங்க யாரை மேரேஜ் பண்ணிருப்பாங்கன்னா எம்மா கில்ஃபோர்ட வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. தாமஸ் ஹார்டிக்கு குரோனாலஜி கண்டிப்பா தெரியணும். இவரோட ஒன்லி டிராமா என்ன அப்படின்னா டைனாஸ்ட். அது 3 தடவை அவர் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. 4, 6 and 8. ஓகேவா? த டைனாஸ்ட் அப்படின்றது தாமஸ் ஹார்டியோட ஒன்லி டிராமா அப்படின்னு பாக்குறோம். சோ இவரோட குரோனாலஜி நம்ம படிச்சிருக்கோம். புவர் மேன் அண்ட் த லேடி. ஓகேவா? ஒரு வயசான பாட்டியும் ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் வந்து ரொம்ப புவரா இருக்காங்க. அவங்க ரொம்ப டல்லாவும் இருக்காங்க. ஓகேவா? சோ புவர் மேன் அண்ட் த லேடி அவங்க ரெமெடிஸ்க்காக ஓடி வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ டெஸ்பரேட் ரெமெடிஸ். ஓகேவா? ஏதோ பிரச்சனை. சோ ரெமெடிஸ்க்காக ஓடி வராங்க. ஓடி வந்ததுனால எங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா அண்டர் த கிரீன் வுட் ட்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சோ அண்டர் த கிரீன் வுட் ட்ரீ. சோ அங்க இருந்து பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ் வந்து அவங்களை ஏதோ பாத்துட்டு இருக்கு. சோ பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ் அப்படின்றது அது அவங்களோடது. அங்க இருந்து யாரோ நம்மள பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ அந்த திசையை அவங்க பாத்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அங்க இருந்து என்ன வருதுன்னா பெரிய கிரவுட் வருது. ஃபேர் ஃப்ரம் த மேடிங் கிரவுட். ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு கிரவுட் வருது. அவங்க யாரு அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாரும் நேட்டிவ் பீப்புள்ஸ். ஓகேவா? சோ நேட்டிவ் பீப்புள்ஸ் அப்படின்றப்ப அவங்க கூட்டமா அங்க இருந்து வராங்க. கூட யாரு வரா அப்படின்னா ட்ரம்பட் மேஜரும் வராரு. ஓகே. அந்த ஊரோட தலைவர் மேஜரும் வராரு. அவர் எப்படி வராரு அப்படின்னு சொன்னா 2 on the tower. 2 பேரும் சைடுல நிக்க வச்சுட்டு பெரிய ஆள் மாதிரி வராரு. ஓகே. சோ ஹி இஸ் a மேயர் ஆஃப் த கேஸ்டல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. மேயர் ஆஃப் த கேஸ்டல் பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்ததும் எதுல உட்காருவார் அப்படின்னா உட்ல தான் உட்காருவார். ஆனா உட்லாண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டெஸ்ட் ஆஃப் த டிபர்வல்ஸ் ஜூட் அப் ஸ்கொயர். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இயரும் பார்த்தோம், கதையும் பார்த்தோம். ஓகேவா? புவர் மேன் அண்ட் லேடி டெஸ்பரேட் ரெமெடிஸ்க்காக ஓடி வராங்க. ஓடி வந்ததுனால எதுக்கு கீழே நிக்கிறாங்க அப்படின்னா அண்டர் த கிரீன் வுட் ட்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்க இருந்து ஒரு பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ் பார்த்துட்டே இருக்கு. அது யாருன்னு பார்த்தா கிரௌட் அங்க இருந்து வராங்க. ஃபேர் ஃப்ரம் த மேடிங் கிரௌட். அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அந்த பீப்புள்ஸோட நேட்டிவ்ஸ், அந்த இடத்தோட நேட்டிவ்ஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ ட்ரம்பட் அடிச்சுட்டு 2 பேரை டவர் மாதிரி கூட்டிட்டு யார் வரா அப்படின்னு சொன்னா மேயர் ஆஃப் த கேஸ்டல் பிரிட்ஜ். ஓகேவா? அது நான் தெரியாம இங்கேயே நான் மேஜர்னு சொல்லிட்டேன். ட்ரம்பட் அடிச்சுட்டு 2 பேரை சைடுல கூட்டிட்டு மேயர் ஆஃப் த கேஸ்டல் பிரிட்ஜ் வந்து வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வந்தது எதுல உட்காருவாருன்னா உட்லாண்டர்ஸ்ல உட்காருவாரு. அப்புறம் டெஸ்ட் ஆஃப் த டிபர்வல்ஸ் ஜூட் அப் ஸ்கொயர். இந்த 2 வரைக்கும் தான் நான் எப்பதான் கேட்டுட்டே இருப்பேன். டெஸ்ட் ஆஃப் த டிபர்வல்ஸ் வந்து 1891, ஜூட் அப் ஸ்கொயர் வந்து 1895 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ரிமைனிங் இருக்கிறதுக்கெல்லாம் இயர் நம்ம எப்படி படிச்சோம்னா ஸ்டார்டிங் ஒர்க் வந்து இயர் நீங்க படிச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். 1867 அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்பரேட் ரெமெடிஸ் எப்பவுமே பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ 1871ல முடியும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் த கிரீன் வுட் ட்ரீ அதுக்கு அடுத்த வருஷம் 72. பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ். பேர் நமக்கு தான் 2 கண்ணு தான் இருக்கும். ஆனா இதுல 2 வராம என்ன நம்பர் வரும் அப்படின்னா 3 வரும். அதனால பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 அப்படின்ற நம்பர் படிச்சுக்கோங்க. 2 தான் வரணும். பட் அதுல 3 இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்புறம் ட்ரம்பட் மேஜர். ட்ரம்பட் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி ட்ரம் வந்து ரவுண்டா இருக்குமோ அதே மாதிரி தான் ட்ரம்பட்டும் ரவுண்டா தான் இருக்கும். ட்ரம்பட் அப்படின்னு சொன்னா அந்த டம் டம்னு அடிச்சுட்டே இருப்பாங்களா, அதுதான் நம்ம ட்ரம்பட்னு சொல்லுவோம். சோ அந்த ட்ரம்பட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ரவுண்டா தான் இருக்கும். அதனால இந்த 1880 அப்படின்னு பார்த்தோம். 2 on the towerன்னு 2 இந்த வேர்ட் அதுலயே இருக்கு. அதனால அதுல வர இயர் வந்து 1882 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேயர் ஆஃப் த கேஸ்டல் பிரிட்ஜ்க்கு வயசு என்ன அப்படின்னா 86ன்னு பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் உட்லாண்டர்ஸ். உட்ட வந்து ஒரே மாதிரி தான் கட் பண்ணி சேர் பண்ணுவாங்க. ஆனா அந்த சேர்ல ஒரே ஒரு கால் மட்டும் கொஞ்சம் குட்டியா இருக்கு. அதனால அது 1887ன்னு சொன்னேன். அப்புறம் டெஸ் ஆஃப் த டிபர்வல்ஸ் 1891, ஜூட் அப் ஸ்கொயர் 1895. கிளியரா தாமஸ் ஹார்டி? எஸ் மேம். தாமஸ் ஹார்டியும் டிக்கன்ஸோட குரோனாலஜி டெஃபினட்டா வரும். சரியா? அதனால அதோட சப்டைட்டில் என்ன, இயர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு, நான் சொன்ன கதை என்னன்றதை ரிப்பீட்டடா படிச்சுட்டு போங்க. அவரோட ஒன்லி டிராமா வந்து டைனாஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதர்ஸ் கிளியர்க்கா. Yes, ma'am. இவரோட அதர் மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த ஹேண்ட் ஆஃப் எல்பத்ரா, லயோடிசியன், த வெல் பிலவ்ட். ஓகே. இதுக்கெல்லாம் இயர் படிக்க வேணாம். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து மேபி அவன் கேட்கலாம். பிகாஸ் 5 ஒர்க் கொடுத்து இதுல எதெல்லாம் ஹார்டியோடதுன்னு கேட்கும்போது அவன் இதை தான் கேட்பான். பிகாஸ் இதை நம்ம தரவா படிச்சிருக்க மாட்டோம். ஹி நோ வெல். ஓகேவா? ஸோ த ஹேண்ட் ஆஃப் எல்பத்ரா,
அப்புறம் லோடிசியன், த வெல் பிலவ்ட் இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ் தான். அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது வெசெக்ஸ் டேல்ஸ். வெசெக்ஸ் நீங்க பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவீங்க அது ஹார்டியோடது அப்படின்னு. வெசெக்ஸோட ஃபிக்ஷனல் டவுன் வந்து வெசெக்ஸ். ஐ மீன் ஹார்டியோட ஃபிக்ஷனல் டவுன் வந்து வெசெக்ஸ்னு தெரியும். அதனால வெசெக்ஸ் டேல்ஸ் வந்து அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ். அப்புறம் லைஃப்ஸ் லிட்டில் ஐனிஸ், எ குரூப் ஆஃப் நோபல் நேம்ஸ், எ சேஞ்ச்டு மேன் அதர் ஸ்டோரிஸ் இது எல்லாமே அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். அவர் வார் போம்ஸ் அதிகமா எழுதியிருப்பார். அது வார் போம்ஸ்ன்னு பார்க்கும்போது த மேன் ஹீ கில்டு, த சோல்ஸ் ஆஃப் த ஸ்லைனர், ட்ரம்மர் ஹாட்ஜ் இதுல மேன் ஹீ கில்ட் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் ஓகேவா. அப்புறம் டார்க்லிங் த்ரஷும் நெட் கொஸ்டின். த வாய்ஸ், கன்வெர்ஜன் ஆஃப் ட்வைன் இதுல எல்லாமே நெட் கொஸ்டின். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். அவரோட மேட்ச் ஃபாலோயிங் ஃபுல்லா கொடுத்து க்ரோனாலஜி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் நம்ம இதுக்கெல்லாம் இயர் படிக்க வேணாம், ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேவா. ஸோ மேன் ஹீ கில்டு, த சோல்ஸ் ஆஃப் த ஸ்லைனர், ட்ரம்மர் ஹாட்ஜ், அப்புறம் டார்க்லிங் த்ரஷ், வாய்ஸ், கன்வெர்ஜன் ஆஃப் ட்வைன், த டிராம்ஸ் உமன் ட்ராஜடி இது எல்லாமே அவரோட வார் போம்ஸ் அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா. கிளியரா இதெல்லாம் கிளியர் தான். கிளியர். அடுத்தது டிக்கன்ஸ். டிக்கன்ஸ் வந்து எந்த இயர்ல போனா இருப்பாரு? 1812. இதே 1812 இப்பதான் பார்த்தோம். யார் பிறந்தா? 1812 யாரா பிறந்தா? இப்பதானே பார்த்துட்டு வந்தோம் ஒரு poetry ரைட்டர். ப்ரௌனிங்கா மேம்? Browning ராபர்ட் ப்ரௌனிங் ஓகேவா. அவரும் 1812 தான் பிறந்திருப்பாரு. ஹார்டி எப்போ பிறந்தாரு? 1840. 1840 சரியா. டிக்கன்ஸ்க்கும் ஹார்டிக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம். டிக்கன்ஸ் வந்து 1812. ஆனா நான் சொல்லும்போது டிக்கன்ஸ் அண்ட் ஹார்டி, டிக்கன்ஸ் அண்ட் ஹார்டின்னு சொல்லுவேன். பிகாஸ் அவங்க 2 பேரும் மேஜர் ரைட்டர்ஸ்ன்றதுனால. பட் 2 பேத்துக்கும் வயசு ரொம்ப வித்தியாசம் சரியா. டிக்கன்ஸ் வந்து 1812ல பிறந்திருப்பாரு. அப்புறம் அவர் வந்து 1840ல பிறந்திருப்பாரு. நான் இவங்க 2 பேரும் எப்படி படிச்சேன் அப்படின்னா, சிக்கனை வந்து பிரவுன் கலர்ல ஆக்கி தானே நம்ம சாப்பிடுவோம். அதனால டிக்கன்ஸ், ப்ரௌனிங் ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ 2 பேருமே சேர்ந்து 1812ல தான் born ஆயிருப்பாங்க ஓகேவா. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் சிக்கன வந்து வறுக்கும்போது அது பிரவுன் கலர்ல ஆனதுக்கு அப்புறம் தான் சட்டியில இருந்து வெளியிலவே எடுப்போம். அதனால பிரவுன் வந்து 1812 இவங்க 2 பேருமே சேர்ந்து 1812ல படிச்சாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அண்ட் ராபர்ட் ப்ரௌனிங் சரியா. சோ டிக்கன்ஸோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, சின்ன வயசு ஒண்ணும் பெருசா இருந்திருக்காது. அப்பா வந்து கடன் வாங்கி ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அதனால இவன் சின்ன வயசுல ஸ்கூல விட்டுட்டு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிருப்பாரு. ஓகேவா. சோ அவர் ஃபேக்டரியில வேலை பார்த்தது, அவரும் கடன்னால சீல சாரி பிரிசன்ல வந்து அடைக்கப்பட்டிருப்பாரு. இது எல்லாத்தையும் பத்தி தான் வந்து அவரோட ஒர்க்ஸ்ல அவர் வந்து பேசியிருப்பாரு. அதுதான் வந்து அவரோட பேக்ரவுண்ட். ஓகேவா. சோ பூட் பிளாக்கிங் ஃபேக்டரியில அவர் வந்து வேலை பார்த்திருப்பாரு. அவர் அப்பா வந்து டெப்டர்ஸ் பிரிசன்ல பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த காலத்துல வந்து கடனை கட்டல அப்படின்னு சொன்னா பிடிச்சிட்டு கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. ஓகேவா. இவரோட நாவல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தது நாவல்ஸா பப்ளிஷ் ஆகல. சீரியலைஸ்டு ஃபார்மேட்ல தான் பப்ளிஷ் ஆச்சு. இது நெட் கொஸ்டின் இந்த டேர்ம் வந்து. அவரோட நாவல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட்ல பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. எவ்ரிதிங் எல்லா நாவல்ஸுமே ஃபர்ஸ்ட் சீரியலைஸ்டு தான். முன்னாடிலாம் வாரம் வாரம் ஒரு புக் வரும். இல்ல டெய்லி ஒரு புக் வரும். அந்த புக் எல்லாரும் அவசர அவசரமா போய் வாங்குவாங்க. எதுக்கு அப்படின்னா அதுல கதையோட தொடர்ச்சியா தொடரணும்னு போட்டு முடிச்சிருப்பான். அத டெய்லி ரீட் பண்ண தான் அந்த கதையில என்ன நடந்துச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி சீரியலைஸ்டு ஃபார்மேட்ல தான் வந்து டிக்கன்ஸோட ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. சோ டிக்கன்ஸ் வந்து இம்ப்ரெஷன் பண்ணிருப்பாரு டெப்னால. எங்க அப்படின்னா மார்ஷல் சியா பிரிசன் அப்படின்னு ஒரு பிரிசன்ல வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. இவரோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னு சொன்னா ஜான் ஃபாஸ்டர் அப்படின்றதான் இவரோட பயோகிராஃபர். லைஃப் ஆஃப் சார்ல்ஸ் டிக்கன்ஸ்னு எழுதிருப்பாரு. ஓகேவா. இவர் எலந்தியம் கிளப்னு ஒரு கிளப்ல இருந்திருப்பாரு. இவரோட சூடோநேம் என்ன அப்படின்னு சொன்னா பாஸ். இது அவர் எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னா மோசஸ் அப்படின்ற நேம்ல இருந்து தான் பாஸ்ன்னு மாத்திக்கிட்டாருன்னு சொல்றாங்க. ஓகே. இது ஃபர்ஸ்ட் அவர் எதுல யூஸ் பண்ணிருப்பாருன்னா போர்டிங் ஹவுஸ் அப்படின்ற ஒர்க்ல தான் யூஸ் பண்ணிருப்பாரு. அது 1834ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓப்பனிங் கிளியரா? எஸ் மேம். இவரோட மேகசின்ஸ் ஓகேவா. த ஹவுஸ் ஹோல்ட் வேர்ட்ஸ், ஆல் த இயர் ரவுண்ட் இது ரெண்டுமே டெஃபினட்டா தெரியணும். அதுக்கப்புறம் இவர் எதுலயே வேலை பார்த்துட்டு இருப்பாரு அந்த மார்னிங் குரானிக்கல். சோ இவரோட மேகசின்ஸ் எதுன்னு சொல்லி 5 இது கொடுத்து அதுல 3 இது செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுல இது 3மே இருந்துச்சு. அதனால டிக்கன்ஸோட மேகசின் என்னன்றது தெரியணும். மார்னிங் குரானிக்கல், ஹவுஸ் ஹோல்ட் வேர்ட்ஸ், ஆல் த இயர் ரவுண்ட். டிக்கன்ஸ் கிட்ட இருந்தும் ஹார்டி கிட்ட இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். சோ அவன் எதை வந்து கேட்கல அப்படின்றதான் பார்த்து பார்த்து கேட்பான். சோ எல்லா வேர்ட்ஸுக்கும் நூக் அண்ட் கார்னரை படிச்சுக்கோங்க. மார்னிங் குரானிக்கல், ஹவுஸ் ஹோல்ட் வேர்ட்ஸ், ஆல் த இயர் ரவுண்ட் இது எல்லாமே அவரோட மேகசின்ஸ்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. இவரோட குரோனாலஜி நம்ம எப்படி படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஸ்கெச்சஸ் பை பாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்கெச்சஸ் ஓகேவா. ஸ்கெச்சஸ் வந்து நம்ம எதுல போடுவோம் அப்படின்னா பேப்பர்ஸ்ல போடுவோம். ஓகேவா. அதனால பிக்விக் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஆலிவர் ட்விஸ்டும் நிக்கலஸ் டிக்கில்பையும் எந்த கடையில கொண்டு போய் போட்டாங்கன்னா பழைய கடையில கொண்டு போய் போட்டாங்க. எப்பவுமே வீட்ல எல்லாம் முன்னாடி பழைய கடையில நியூஸ் பேப்பர் போடுவோம். ஏன்னா டெய்லி நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வரும். அதனால நம்ம அப்பாவோ தாத்தாவோ என்ன பண்ணுவாங்க கெட்டி ஒரு ஓரமா வச்சுட்டே இருப்பாங்க. அது பழைய கடையில கொண்டு போய் காசு வாங்கிட்டு வருவாங்க. அதேதாங்க ஸ்கெச்சஸ் பை பாஸ். பிக்விக் பேப்பர்ஸ்ல நம்ம வரைவோம். பேப்பர்ஸ்ல வரைவோம். ஆலிவர் ட்விஸ்டும் நிக்கலஸ் டிக்கில்பையும் அது பழைய கடையில கொண்டு போய் போட்டாங்க. அந்த ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப். ஓகேவா. அங்க அவன் என்ன பண்ணுவான் அந்த நியூஸ் பேப்பரை நப்பானா கிராப் மாதிரி மாத்துவான் அதை வந்து. அதனால ரஜ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்னபே ரஜ் 1841 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மார்டின் செசில் விட்டு நம்ம தான் ஊழில படிச்சுக்கணும். அது எப்படி ஆட் ஆகும்னு தெரியல. சோ இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி. ஓகேவா. ஸ்கெச்சஸ் பை பாஸ், பேப்பர்ஸ், ஆலிவர் ட்விஸ்டும் நிக்கலஸ் பையும் பழைய கடையில கொண்டு போய் போட்டாங்க. பார்னபே ரஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மார்டின் செசில் விட்டு ஒரு ஒர்க் வரும். அதுக்கு அடுத்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகும். டாம்பே அண்ட் சன். டாம்பே
அவங்களோட பையன், அப்புறம் டேவிட் காப்பர்ஃபீல்ட். இவங்க 3 பேருமே எந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, ப்ளீக் ஹவுஸ். ப்ளீக் அப்படின்னா லீக் ஹவுஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீட்ல வந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாரி ஒரு வீடு. அங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமான டைம்ஸா இருந்துச்சு. ஹார்ட் டைம்ஸா இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டமான நேரத்துல ஆப்போசிட் வீட்ல ஒரு பொண்ண பார்த்தான். லிட்டில் டாரட் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ண வந்து பார்த்தான். அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து எங்க போணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா 2 சிட்டீஸ்க்கு வந்து போகணும்னு ஆசை. பட் அவ்வளவு கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்துட்டு அந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறதுன்றது கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பாக்குறோம். சோ லிட்டில் டாரட் அவளுக்கு 2 சிட்டீஸ்க்கு போகணும்னு ஆசை. இட்ஸ் a கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ட்ரூட். த மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ட்ரூட் அவரோட அன்பினிஷ்ட் ஒர்க்ஸ்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லாமே யாரோட நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தா டிக்கன்ஸோட நாவல்ஸ்னு பாக்குறோம். சோ கதையை வந்து ரெண்டா உடைக்கிறோம். ஃபர்ஸ்ட் கதை ஸ்கெச்சஸ். எதுல ஸ்கெச் பண்ணுவோம்னா பேப்பர். ஆலிவர் ட்விஸ்டும் நிக்கலஸ் நிக்கில் பாய் அது ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப்ல கொண்டு போய் போட்டாங்க. அங்க போய் என்ன பண்ண நச்சுட்டாங்க. பார்னபே ரெட்ஜ். ஓகேவா? அப்புறம் மார்டின் செசல்வெல்ட். டாம்பே அண்ட் சன் டேவிட் காப்பர்ஃபீல்ட் 2 பேரும் ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ப்ளீக் ஹவுஸ். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஹார்ட் டைம்ஸ். அந்த டைம் ஆப்போசிட் இருக்கிற வீட்டை பார்த்தான். லிட்டில் டோரட்னு ஒரு பொண்ணை பார்த்தான். அதுக்கு 2 சிட்டிஸ்க்கு போகணும்னு ஆசை. அது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அந்த கஷ்டப்படுற லைஃப்ல. ஓகேவா? கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ட்ரூட். இது வந்து அவரோட அன்பினிஷ்ட் ஒர்க்னு பாக்குறோம். கதை கிளியரா? கிளியர் சார். கிளியர். ஓகேவா? சோ ஸ்கெச்சஸ் பை பாஸும் பிக்விக் பேக்கர்ஸும் 1836ல ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம். ஆலிவர் ட்விஸ்ட்க்கு வந்து 37 வயசு. நிக்கோலஸ் நிக்கில்பர்க் வந்து 39ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப் பழைய கடை ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். அதனால 1841ன்னு பார்த்தோம். அதே 1841ல பார்னபே ரெட்ஜும் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இங்க டாம்பே சன்னு 2 பேர் இருக்காங்க. அதனால 4 8ன்னு அது வந்து டபுள் ஆகுது. 4 into 2 தானே 8 அதனால 48ன்னு அது மாறுது. டேவிட் காப்பர்ஃபீல்ட்ல ஓ இருக்கு. அதனால அதுல நம்பர்லயும் என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஓ வரும். 1850. ஓகேவா? ப்ளீக் ஹவுஸ் வந்து 1853. ஹார்ட் டைம்ஸ் வந்து 1854. லிட்டில் டாரட் 1857. டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் 1859. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1ல முடியும். அப்புறம் அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் 65. மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ட்ரூட் வந்து 1870. இது நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு இயர் வந்து ரிப்பீட் ஆயிரும். ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்னதை மட்டும் அப்படி படிச்சுக்கோங்க. டாம்பே அண்ட் சன், டேவிட் காப்பர்ஃபீல்ட் அது ரெண்டுத்தையுமே வந்து 48 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலிவர் ட்விஸ்ட்க்கும் நிக்கலஸ் நிக்கில்பர்க் 37 39 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்கெச்சஸ் பை பாஸ் 36ல இயரே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிளியர் தானே இது? எஸ் மேம். எஸ். இவரோட ஹிஸ்டாரிக்கல் தீம் இருக்கிற 2 ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் பார்னபே ரெட்ஜ் A Tale of Riots of 80 அப்படின்ற ஒர்க்கும் அப்புறம் டேல் ஆஃப் 2 சிட்டிஸும். இது வந்து ஹிஸ்டரி பத்தி பேசும். முன்னாடி நடந்து போன பஞ்சாயத்தை பத்தி ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கோம். சரியா? டேல் ஆஃப் 2 சிட்டிஸும் பார்னபே ரெட்ஜும். பார்னபே ரெட்ஜ் வந்து ரியாட்ஸ் ஆஃப் 80 அப்படின்ற ஒரு பிரச்சனையை பத்தி பேசும். ஓகேவா? ரியாட்ஸ்னா சண்டை ஆஃப் 80. அப்புறம் டேல் ஆஃப் 2 சிட்டிஸும் அந்த மாதிரி தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங்ஸை பத்தி பேசும். ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒர்க்ஸ்ல எது வந்து ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ்னு பார்த்தா பார்னபே ரெட்ஜ் ஒன்று, அப்புறம் டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் ஒன்று. இது ரெண்டுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ்னு பாக்குறோம். தென் இவரோட நாவல் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்மஸ் கேரோல், சைம்ஸ், கிரிக்கெட் அண்ட் த ஹார்ட், த ஹாண்டட் மேன். இதுல கிறிஸ்மஸ் கேரோல் வந்து காத்திக் ஒர்க். கிறிஸ்மஸ் கேரோல் வந்து காத்திக் ஒர்க்னு பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது கிரகாம் கிரீன். கிரகாம் கிரீன் இவர் நிறைய சொன்னல அவர் நிறைய ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எப்ப பார்த்தா நான் கேட்டு இருக்கிறது கேத்தலிக் நாவல்ஸ். கிரகாம் கிரீன் அப்படின்னாலே கேத்தலிக். இவர் 4 ஒர்க் டெட்ராலஜில எழுதியிருப்பாரு. பிரிட்டன் ராக், பவர் அண்ட் த க்ளாரி, ஹார்ட் ஆஃப் மேட்டர், த எண்ட் ஆஃப் அஃபர். நம்ம அப்பதான் பார்த்தோம் எண்ட் ஆஃப் அஃபர் வந்து அவரோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ பிரிட்டன் ராக், பவர் அண்ட் த க்ளாரி, ஹார்ட் ஆஃப் மேட்டர், த எண்ட் ஆஃப் அஃபர் அப்படின்னு பாக்குறோம். இது எல்லாமே அவரோட கேத்தலிக் நாவல்ஸ், கேத்தலிக் டெட்ராலஜி அப்படின்னு பாக்குறோம். இந்த 4 ஒர்க்ஸுமே அவரோடது. மேல இருக்கிறத நான் இப்ப படிக்க வைக்கல. இது கதை இருக்கு. பட் ஸ்டில் நீங்க இவ்வளவு நேரம் நடத்தின எனக்கு அதை கவர் பண்ணுங்க. அப்புறம் இவரோட கேத்தலிக் நாவல்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் நான் ரிமைனிங் இருக்கிறது நெக்ஸ்ட் இதுல சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? கிரஹாம் கிரீன் கிளியரா? எஸ் மேம். கிளியர் சார். எஸ். Okay. Who among the following is the author of I Know Why the Caged Bird Sings? மாயா இருக்குது. எஸ். மாயா ஏஞ்சலோட தான் ஐ நோ வெதர் கேஜ் பேர்ட் சிங்ஸ். இப்படி கூட சம்டைம்ஸ் டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். சரியா? சோ இதுல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஆள் அப்படின்னா சிவமந்தா நோய் அடிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நம்ம ரிவைஸ் பண்ணாத ஆள். ஓகேவா? சிவமந்தா நோய் அடிச்சு எப்ப பிறந்திருப்பாங்கன்னா 1977. ஷீ இஸ் ஆப்பிரிக்கன் ரைட்டர் அப்படின்னு பாக்குறோம். ஓகே. இவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பர்பிள் ஹைபிஸ்கஸ் இது ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்க. பர்பிள் ஹைபிஸ்கஸ் வந்து 2003ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் வந்து எதை பத்தி டீல் பண்ணும் அப்படின்னா பிரியாஃப்ரா வார், BRIFRA பிரியாஃப்ரா வார் அப்படின்னு ஒரு வாரை பத்தி தான் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பேசும். ஓகேவா? சோ இவங்க வந்து அப்பாத்தியட் மூவ்மெண்ட், ஆப்பிரிக்காக சவுண்ட் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணதான் செஞ்சாங்க. பட் இவங்களோட ஒர்க்ஸ் மெஜாரிட்டி எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா பிரியாஃப்ரா வார் அப்படின்ற ஒரு வாரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ பர்பிள் ஹைபிஸ்கஸ் வந்து 2003, ஹாஃப் ஆஃப் எல்லோ சன் வந்து 2007, அமெரிக்கானா அப்படின்ற ஒர்க் வந்து 2013 அப்படின்னு சொல்லி. அமெரிக்கானாக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ CANAHன்னு ஒரு மாதிரி இழுத்து முடிச்சிருப்பாங்க. அது வந்து 2013ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஷீ இஸ் அ ஃபெமினிஸ்ட். அதனால வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட் 2014 எழுதியிருப்பாங்க. அப்புறம் டியர் எஜுவாலே எ ஃபெமினிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இன் 15 சஜஷன். இந்த ஒர்க் ஏன் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து அப்பதான் குழந்தை பிறந்திருக்கும். ஒரு கேர்ள் பேபி எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்காக இவங்க ஒரு 15 சஜஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுதான் எ ஃபெமினிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இன் 15 சஜஷன்ஸ். டியர் அஜுவாலே அப்படின்ற ஒரு டைட்டில் கீழே வந்து 15 சஜஷன்ஸ் ஒரு டாட்டர் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்புறம் நோட்ஸ் ஆன் கிரீவ்ஸ், மாமா ஸ்லீப்பிங் ஸ்கார்ஃப். இது எல்லாமே உங்களோட ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது இதுல இருந்து 5 ஒர்க் மட்டும் படிக்கணும் எனக்கு.
பர்பிள் ஹைபிஸ்கஸோட இயர் ட்ரெண்ட் 2003, ஹாஃப் ஆஃப் எல்லோஸ் இன் 2007, அமெரிக்கானா வந்து 2013, வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட் 2014, டியர் அஜ்வாலே வந்து 2017. ஓகே, இது எல்லாமே யாரோட ஒர்க்ஸ்? அந்த சீல ஆரம்பிக்குங்க. சிவமந்தா நோய் அடிச்சு. ஓகேவா, சிவமந்தா நோய் அடிச்சு அப்படின்றவங்களோட ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்னு பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் இது மேட்ச் இட்ஸ். மேன் ஆஃப் மூட், கண்ட்ரி ஒய்ஃப், ஓல்டு பேச்சுலர், ப்ரொவோக்ட் ஒய்ஃப். இதெல்லாம் சொல்லியிருக்கேன். சென்டிமெண்டல் காமெடி இவங்களை எப்ப பார்த்தாலும் கேட்பாங்க, ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போங்க. ஆனா இவங்க எல்லாம் கொஞ்சம் லைட்டா குழப்பிக்கிட்டே இருப்பானுங்கன்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸ்ல கூட இவங்க எல்லாரோட ஒர்க்ஸ் என்னன்றது நான் சொல்லி கொடுத்தேன். கொஸ்டின் பேப்பர் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த எல்லா ஆத்தர்ஸையும் எங்கேயோ பார்த்திருக்கோமே மனசு படபடன்ட்டு வரும். எங்கேயோ பார்த்திருக்கோம், ஆனா யாரோட ஒர்க் யாரோடதுன்னு ஏன் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி நமக்கே ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். எக்ஸாம் ஹால்ல வச்சு படிச்சோம், இவங்க எல்லாரையும் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க கிளாஸ்ல. ஆனா ஏன் யாரோட ஒர்க் யாருன்னு தெரியல. இவங்க எல்லா டைட்டிலையும் நான் கேட்டிருக்கேன். மேன் ஆஃப் மூட் கேட்டிருக்கேன், கண்ட்ரி ஒய்ஃப் கேட்டிருக்கேன், ஓல்ட் பேச்சுலரும் கேட்டிருக்கேன், ப்ரோவோக் மட்டும் அவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா யாரோடது யாரு அப்படின்றது குழப்பம். அதனாலதான் அதை எடுத்து செட் செட்டா படிங்க, செட் செட்டா ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இவங்க எல்லாருமே ஒரே பேட்ச்ல இருக்கிற ரைட்டர்ஸ், ஐ மீன் ஒரே ஜான்ரால ஒரே டைம் பீரியட்ல இருந்த ரைட்டர்ஸ் இவங்க 4 பேருமே. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஜான் எத்ரிச். எத்ரிச் அப்படின்னா நான் சொன்னேன் எந்திரி அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா, எந்திரி ஜார்ஜ் எத்ரிச்னா எந்தி நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த இருந்தா எத்ரிச் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். எதுக்காக எந்திரிக்க சொன்னேன் அப்படின்னா ரிவெஞ்ச் போறதுக்காக அவன் வந்து முழிக்க சொல்றான். ஸோ காமிக்கல் ரிவெஞ்ச் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுக்கு சப்டைட்டில் வந்து லவ் ஆஃப் டப் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இது அவரோட ஒர்க் தான் மேன் ஆஃப் மூட். இது நிறைய தடவை நெட்ல கேட்டிருக்கான். முன்னாடில இருந்து அவன் கேட்டுக்கிட்டே தான் அந்த ஒர்க்கை வந்து இருக்கான். மேன் ஆஃப் மூட் அது வந்து ஜார்ஜ் எத்ரிச்சோடது. அப்போ பசங்க ஆல்ரெடி ரிவெஞ்ச் எடுக்கணும், சண்டைக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்ப எந்திரி எந்திரி எத்ரிச் வந்து எந்திரி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். எத்ரிச் அப்படின்னா எந்தின்னு அர்த்தம். காமிக்கல் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பசங்க எல்லாம் ஒன்னா போறாங்க. சோ மேன் மோட்ல மேன் ஆஃப் மோட்ல போறாங்க. அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா செல்ஃப் ஃபிளாப்லிங் ஃபட்டர் அப்படின்றது சப்டைட்டில். நான் என்ன சொல்லி கொடுத்தேன், மேன் எப்பவுமே விமன் கிட்ட டாமினண்டா தான் இருப்பான். அதனால இதுல வர ப்ரொட்டகனிஸ்டோட நேம் என்ன அப்படின்னா டாரிமண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். டாமினன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். சோ மேன் அப்படின்னு சொல்லி வந்தா அது வந்து டாரிமண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சோ எந்திரி அப்படின்னு சொல்றாங்க. காமிக்கல் ரிவெஞ்ச் மேன் ஆஃப் மூட். இது வந்து 1676ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோ. நான் கீழே இது கூட கம்பேர் பண்ணி கேட்பேன். 1676 பப்ளிஷ் இருக்கும் மேன் ஆஃப் மூட். மேன் ஆஃப் மூட் சார் ஃபிளாப்லிங் ஃபெட்டர் டார்மெண்ட். எந்திரி அப்படின்றது ஆத்தரோட நேம். ஜார்ஜ் எத்ரிச் எந்தி அப்படின்றது தான். ஓகேவா, அப்புறம் வில்லியம் வைஷர்லிக்கு டபிள்யூல தான் கதை ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். லவ் இன் அ வுட், இந்த லவ் இன் அ டப்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி லவ் இன் அ வுட் அப்படின்னு சொல்லி உட் டபிள்யூல முடியும், டபிள்யூல ஆரம்பிக்கும். அதே டபிள்யூ யாருக்கும் வரும், ஆத்தருக்கும் வரும். அதனால வில்லியம் வைஷர்லின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா சென்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இதையும் நான் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன். வுட்ல தான் வந்து பார்க்ல எல்லா விளையாடுற சர்க்கஸ், ஊஞ்சல் எல்லாமே அதுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால பார்க்ல தான் வந்து வுட் வந்து வரும். அதனால அந்த சப்டைட்டில் வந்து சென்ட் ஜேம்ஸ் பார்க் நான் படிக்க சொன்னேன். இவரோட 2 ஒர்க் தான் கண்ட்ரி ஒய்ஃபும் பிளைன் டீலரும். பிளைன் டீலர் வந்து 1676 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இதே 1676ல தான் மேன் ஆஃப் மூடு பப்ளிஷ் ஆயிருக்கும். இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து வர ஒரே ஏஜ்ல வர ரைட்டர்ஸ். எத்ரிச் வந்து மேன் ஆஃப் மூடு, வைஷர்லி வந்து லவ் இன் அ வுட், கண்ட்ரி ஒய்ஃப், பிளைன் டீலர் 2 ஒர்க் எழுதியிருப்பாங்க. இந்த 2 ஒர்க்குமே ஆஃபன் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின். 1675 1676 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். எனக்கு நீங்க இதுக்குள்ள கேரக்டர் எதுல இருந்து எடுத்தாங்கலாம் எடுத்து நான் படிக்க வேணாம். பட் இந்த ஒர்க் இவரோடதுன்னு முதல்ல படிங்க. ஒருவேளை இந்த பேட்ச்ல கிளியர் ஆகல, நெக்ஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கிளியர் ஆகணும்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் யார் எந்த கேட்டகரி கீழே வரா, அவரோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்றது டைட்டில்ல ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். பேஸ்மெண்ட்டை போட்டா தானே அதுக்கு மேல பில்டிங் எழுப்ப முடியும். பேஸ்மெண்ட்டே போடாம குழப்பிக்கிட்டே இருந்தா எப்படி எழுப்ப முடியும்? எடுத்தது நான் உள்ள இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லவே இல்ல. ஆத்தர் இவருக்கு கதை தான் இவங்க இதுதான் நீங்க சொல்லி கொடுத்தீங்க கதை வந்து இதுல இந்த 3 ஒர்க் தான் வரும். எனக்கு அதை மட்டும் சொல்லு, தட் இஸ் எனஃப். ஓகேவா, சோ வைஷர்லி பாக்குறோம், லவ் இன் அ வுட், கண்ட்ரி ஒய்ஃப், பிளைன் டீலர், இந்த 3 ஒர்க்ஸ்மே அவரோட ஒர்க்ஸ் பாக்குறோம். ஓகேவா, வில்லியம் கான்கிரேவ் ஆஃபன் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன். வில்லியம் கான்கிரேவ் பென் நேம் வந்து கிளியோஃபெல்னு பார்த்தோம். இவரோட ஒர்க் தான் இன்காக்னிட்டா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். ஒரு ஓல்டு பேச்சுலரா இருப்பாரு. அப்ப கல்யாணம் முடியாம இருக்கிறவனுக்கு என்ன ஆசை இருக்கும், நல்ல மேரேஜ் அமையணும், நம்ம லவ் கொடுத்தோம்னா அவளும் அதே அளவுக்கு லவ் கொடுக்கணும்ன்றது ஒரு பேச்சுலரோட ஆசையா இருக்கும். அப்ப வந்து டபுள் டீல் போட்டிருந்தான். என்ன டீல் அப்படின்னா லவ் ஃபார் லவ், நான் லவ் கொடுப்பேன் நீயும் லவ் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அவனுக்கு வந்தது யாரு அப்படின்னா மோர்னிங் பிரைட், அழுதுகிட்டே இருக்கிற பிரைட் தான் அவனுக்கு வந்துச்சு. இவரோட ஒர்க் தான் வே ஆஃப் த வேர்ல்ட். டிசம்பர் 2024 இதுல இருந்து கேரக்டர்ஸ்ல 4 கேரக்டர்ஸ் கொடுத்து இதுல எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. வே ஆஃப் த வேர்ல்டு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒர்க் வில்லியம் கான்கிரேவ் ஓடுது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 8 கேரக்டர்ஸ் தான் வரும். ஓகேவா, அந்த 8 கேரக்டர்ஸ் படிச்சா வே ஆஃப் த வேர்ல்ட் முடிஞ்சிச்சு. 1700ல பப்ளிஷ் ஆகும். இதுல ப்ரோவிசோ சீன் ஒரு சீன் வரும்.
அப்புறம் சர் ஜான் வேன்பர்க். சர் ஜான் வேன்பர்க்கோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஹென்றி வாகுவான் வேற, சர் ஜான் வேன்பர்க் வேற. ஓகே, 2 பேரும் வேன்னே படிக்கிறீங்கன்றனால குழப்பிக்காதீங்க. ஹென்றி வாகுவான் வந்து மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்க்கு கீழ வருவாரு. இந்த வேனுக்கு தான் நான் சொன்னேன் வாட்டர் ஃபால் போயிட்டு ட்ரீட் வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னேன். இந்த ஹென்றி வாகுவானுக்கு தான். ஓகேவா? இது வந்து சர் ஜான் வேன்பர்க். இவர் 2 ஒர்க் எழுதியிருப்பாரு. ஒன்னு வந்து த ரிலாப்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. த ப்ரொவோக்டு வைஃப். இது 2 தான் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ரிலாப்ஸோட சப்டைட்டில் என்னன்னா வர்ச்சு இன் ரேஞ்சர். ப்ரொவோக்டு வைஃப் வந்து வேன்பர்க்கோட ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சு மேம். இந்த 4 பேரை எஸ் மேம். கண்டிப்பா படிங்க. கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். இப்ப ஆன்சர் என்ன? மேன் ஆஃப் மூட் யாரோடது? சார் ஜார்ஜ் எத்ரிஜ். எந்திரியோடது. சர் ஜார்ஜ் எத்ரிஜ்னு பாக்குறோம். ஓகேவா? கண்ட்ரி ஒய்ஃப் Shirley. வில்லியம் வைஷர்லி. ஷர்லியோடது. வைஷர்லியோட இன்னொரு ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? ஓல்டு பேச்சுலரா? ஓல்டு பேச்சுலர் வந்து கான்கிரீவோடது. வைஷர்லிக்கு நம்ம 2 ஒர்க் தான் பார்த்தோம். லவ் இன் அ வுட்னு ஆரம்பிச்சிச்சு. டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுது. அதனால லவ் இன் அ வுட்ன்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். கண்ட்ரி ஒய்ஃப், பிளைன் டீலர். கண்ட்ரி ஒய்ஃப் வந்து 75ல பப்ளிஷ் ஆயிருக்கும். பிளைன் டீலர் வந்து 76ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ரெண்டுமே அடுத்தடுத்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம். 75 அண்ட் 76ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ கண்ட்ரி ஒய்ஃப், பிளைன் டீலர், லவ் இன் அ வுட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து வைஷர்லியோடது. அப்போ ஓல்டு பேச்சுலர் அப்படின்றது யாரோடது? வில்லியம் காந்தி. வில்லியம் கான்கிரீவ் தான் என்ன பண்ணாரு? இன்காக்னிட்டோ அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து ஒரு ஓல்டு பேச்சுலர். அப்ப அவர் டபுள் டீல் போட்டிருந்தாரு. என்ன? லவ் ஃபார் லவ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன வந்துச்சு? மோர்னிங் பிரைடு தான் வந்துச்சு. அப்புறம் வே ஆஃப் த வேர்ல்ட். இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன். வே ஆஃப் த வேர்ல்ட் 1700ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோவோக்டு வைஃப் யாராவது? வேன்பர்க். ம் சரி, ஜான் வேன்பர்க்கோடது. ஓகேவா? அப்ப ஹென்றி வாகுவான் எது கீழே வருவாரு? மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் கீழ. அவரோட ஒர்க் தான் நான் சொன்னேன். வேன் எடுத்துட்டு வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டு பசங்களை ட்ரீட் வைக்கிறதுக்காக அவன் கூட்டிட்டு போனா அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? அதுதான் வந்து அவரோடது. கிளியரா? எஸ் மேம். இந்த 4 பேரை படிச்சிருங்க. லைட்டா குழப்பிக்கிட்டே தான் இருப்பானுங்க எப்ப பார்த்தாலும். பட் தரோ வித் இட். ஓகேவா? ரிவைஸ் பண்ண தரோ ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, அடுத்த மேட்ச் ஃபாலோயிங். டெல் மீ. புக்கர் பிரைஸ் எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? புலிட்சர் எப்போ? நோபல் பிரைஸ் எப்போ? போய்ட் லாரெட் எப்போ? இதுல இருக்கிற எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு 1901 புக்கர் பிரைஸ். தாமஸ் மேன். 1901 வந்து நோபல் பிரைஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நோபல் பிரைஸ் தான் 1901. புக்கர் பிரைஸ் எதுல இருந்து ஆரம்பிச்சாங்க? எதுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க? மேம் தாமஸ் மேன் ஒருத்தர் வாங்கினாரு முதல்ல. தாமஸ் மேன் வந்து 1929ல வாங்கியிருப்பாங்க. ஓகேங்க மேம். 19 சரி, இதுல நம்ம 2 தான் எப்பவும் படிச்சிருக்கோம். சரியா? புலிட்சர் பிரைஸை விட்டுருங்க, போய்ட் லாரெட்டை விட்டுருங்க. இது 2மே நான் சொல்லி கொடுத்ததே கிடையாது. ரொம்ப போட்டு குழப்பக்கூடாது. புக்கர் பிரைஸ், நோபல் பிரைஸ் தான் பார்த்திருக்கோம். புக்கர் பிரைஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் இல்ல அப்படின்னா, நோபல் பிரைஸ் நான் இதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். 1901ல இருந்து நான் கொஸ்டின் கேட்பேன். ஏன்னா 1901, 1907, 1913, 1923, 1925, 1932 நான் இப்படி வரிசையா நான் இயர் உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பேன். அப்ப டெஃபினட்டா தெரியும் நோபல் பிரைஸ் நான் பிகினிங்ல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். மேம் வந்து 1901ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நோபல் பிரைஸோட இயர் என்ன? 1901. 1901ல இருந்து அபிஷியலா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ 1901 தான் இயர். புக்கர் பிரைஸ் 1969ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க வந்து 1968ன்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதுல 2 68 இருக்கு. ஒன்னு வந்து 1668, இன்னொன்னு வந்து 1968. அப்ப 1968ல இருந்து எதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா புக்கர் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஆப்ஷன் எது கரெக்ட்? லாஸ்ட் ஆப்ஷன் மேம். ஏ வந்து லாஸ்ட் ஆப்ஷனா? ஏ வந்து 1968. சார், ஏயோட ஆன்சர் இப்பதானே சொன்னீங்க. புக்கர் பிரைஸ் எதுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி 1968. ஆமா சாரி சார், 4 தான் கரெக்ட். ஆன்சர் வந்து 4 தான். ஓகேவா? சோ இது 2 தான் பார்த்தோம். புக்கர் பிரைஸ் வந்து 1969, அதனால 1958 இருக்கு பக்கத்துல இருக்க நம்பர். சோ கோ ஃபார் இட். நோபல் பிரைஸ் வந்து நான் 1ல இருந்தே கேட்பேன். சூலி பண்றோம்னு ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க 1901ல. அப்புறம் 1907ல வந்து 1907ல ருடார்ட் கிப்ளிங், அப்புறம் 1913ல ரவீந்திரநாத் தாகூர் வரிசையா வாங்கியிருப்பாங்க எல்லாருமே. சோ நோபல் பிரைஸ். புலிட்சர் பிரைஸும் போயட் லாரெட்டும் பி வந்து 1 1970ல இருந்து புலிட்சர் பிரைஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? போயட் லாரெட் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1668ல இருந்தே போயட் லாரெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வேர்ட்ஸ்வொர்த் போயட் லாரெட்டா இருந்தாரு தெரியும். அப்புறம் டெனிசன், சதே இவங்க எல்லாருமே இருந்தாங்க அப்படின்றப்ப அவங்க எல்லாரும் இருந்த டைம் பீரியட் வந்து 18ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதுக்கு முன்னாடில இருந்தே இருந்திருக்கு. 1668ல இருந்து போயட் லாரெட் அப்படின்ற கவர்மெண்ட் பதவியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா கரெக்ட். 1668 ட்ரைடனை தூக்கி போட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு தெரியல.
ஞாபகம் இருக்கா? ட்ரைடன் வந்து அஃபிஷியல் போயட் லாரட்ட தூக்கி போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைடன் அதுலருந்து தூக்கிருவாங்க அந்த பதவியில இருந்து. ஆமாம். ஒரு எஸ் கிங் மேம். வந்து மாறுனதுக்கு அப்புறம் அவர் வந்து அவரோட ரிலிஜியஸ மாத்திக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அதனால தூக்கி வெளியில போட்டுருவாங்க. எஸ் மேம். எஸ். ஓகேவா? சோ நான் போயட் லாரட்ட பத்தின பாயிண்ட்ட வேணா நான் எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் குரூப்ல போட்டு விடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது எனக்கு ரீட் பண்ணும்போதே இது பெருசா புரியல. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாராமீட்டர்ஸ் ஆர் எம்பத்தைஸ்ட் இன் எம்எல்ஏஸ் புக் 9th எடிஷன் சாப்டர் டைட்டில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. எம்எல்ஏ ஹேண்ட் புக்ல வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ்னு ஒரு சாப்டர் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். அப்பதான் இதுக்கு கீழ அவன் ஏன் இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான்றதே புரியும். இன்க்ளூசிவ் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொன்னா பீப்புள்ஸ்க்கு நடுவுல இவன் வந்து பெரிய ஆளு, இவன் வந்து சின்ன ஆளு, இவன் இந்த கேஸ்ட், இவன் இது, இவன் ஸ்டேட்டஸோட இது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் நடுவுல ஒரு ப்ரெஜுடைஸ் இல்லாம, ஸ்டீரியோ டைப்ஸ் இல்லாம எல்லாரையும் ஈக்குவலா ரெப்ரசென்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் ஒவ்வொரு குரூப்பையும் வந்து மதிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு சொல்றாங்க இன்க்ளூசிவ் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஓகேவா? அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம அந்த லாங்குவேஜ்ல பேசுறது வந்து இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இல்ல திருப்பி சொல்லவா? புரியுதுக்கா. புரியுது. இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுங்க. மேபி ஏதாவது எது வரும், எது வராதுன்றது மட்டும் எனக்கு சொல்லுங்க. வில் சி. முதல்ல எதெல்லாம் வராதுன்றத நம்ம வெளியில அனுப்புவோம். கோ ஃப்ரம் தி நெகட்டிவ்லி டவுன். ஜட்ஜிங் சொல்லுங்க சார். நெகட்டிவ்லி ஜட்ஜிங் வராது. சார் நெகட்டிவ்லி ஜட்ஜிங் ஏன் வராதுன்னு சொல்றீங்க? இப்பதானே நான் சொன்னேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? பீப்பிள்ஸ வந்து இவங்க ஜ வந்து இன்னாரு, இவங்க வந்து அன்னாருன்றது ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எல்லாருமே ஈக்குவலா ஒரு ஸ்டீரியோடைப்ஸ் இல்லாம, ப்ரெஜுடைஸ் இல்லாம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னேன். ஆமா. அப்ப அது ஏன் அது வராதுன்றீங்க? இதுல என்ன இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்படிதானே மேம்? ஆமா. which are the following parameters are empathized in MLA handbook. எதெல்லாம் வந்து உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த சாப்டர் கீழ. இப்ப நான் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு 2 பேர் இருக்கானுங்க உள்ள. Go from the down. அக்கா பி வராதுன்னு நினைக்கிறேங்க்கா. ஆக்சுவலா அஃபென்சிவ் டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இல்லையா? Use a dictionary to check for offensive terms. என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு டெர்ம் யூஸ் பண்ண போற, ஒரு ரிசர்ச் பேப்பர்லயோ எதையோ யூஸ் பண்ண போற. அப்போ go for the dictionary. டிக்ஷனரில அதுக்கு என்ன மீனிங் குடுத்திருக்காங்கன்றத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ வந்து அத யூஸ் பண்ணுன்னு குடுத்திருக்காங்க. Use a dictionary to check for offensive terms. இதுல கிடையாதுன்னு சொல்றது 2 தான்டா. எனி ஃபார்மட் ஃபார் கேபிட்டலைசேஷன் அண்ட் ஸ்டைலிங். இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜ் பத்தி பேசுது. கேபிட்டலைசேஷனையும் ஸ்டைலிங்கையும் பத்தி அது பேசவே இல்ல. ஓகேவா? மேக் ரெஃபரன்ஸ் டு தி ஐடென்டிஃபை தி ரெலவென்ட் சோர்சஸ். ரெலவென்ட் சோர்சஸ்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கும் ரெஃபரன்ஸ்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் ஒரு ஒரு ஹார்டியோட கோட்ட வந்து நான் வந்து ஒரு ரிசர்ச்குள்ள யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இது ஹார்டியோட கோட்ன்றத ரெஃபரன்ஸ் நான் வந்து மேக் பண்ணுவேன். சோ அந்த மாரி ரெஃபரன்ஸ் வந்து நீங்க அதுக்குள்ள மேக் பண்ணணும் அப்படின்றது தான் 4th பாயிண்ட் 5th பாயிண்ட். பட் அந்த இன்க்ளூசிவ் லாங்குவேஜ்க்குள்ள இந்த 2 பாயிண்ட்மே வராது. எனக்கு இன்க்ளூசிவ் லாங்குவேஜ்னா என்னன்னு புரியறதுக்கு முன்னாடி நான் 5 ஸ்டேட்மெண்ட் புரியவே இல்ல. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் எத பத்தி பேசினா லாங்குவேஜ பத்தி பேசிட்டு இருக்கான். கேபிட்டலைசேஷனையும் பத்தி பேசவே இல்ல, ஸ்டைலிங்கையும் பத்தி பேசவே இல்ல, ரெஃபரன்ஸ பத்தியுமே பேசவே இல்ல. அப்போ இது 2த்தையும் தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னா ரிமைனிங் 3மே உண்டு. இது 3ல ஏன் இந்த எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் அவன் உண்டுன்னு சொல்லிக்கிட்டான்னு எனக்கு தெரியவே இல்ல. நான் கூகுள்ல போட்டு உருட்டி பார்த்தேன். ஐ டிட்ன்ட் ஃபைண்ட் எனி ஆன்சர். ஓகேவா? பட் இது 2ம் கிடையாதுன்னு சொல்லி நெட்ல சொல்லியிருக்காங்க. யுஜிசி நெட்ல இருந்து. ஓகேவா? ஓகேக்கா. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதே கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் ஆக போறது கிடையாது. ஆனா இதே இன்க்ளூசிவ் லாங்குவேஜ்ன்ற வேர்ட நீங்க ஆப்ஷன்லயும் எங்கேயோ பார்க்கலாம். அப்போ இது வந்து யூஸ் ஆகும். இன்க்ளூசிவ் லாங்குவேஜ்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எது ஆப்ஷன் கிடையாதுன்றத வி கேன் கிளிக் இட். ஓகேவா? அதுக்காக மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா பீப்பிள்ஸ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி, டிவைட் பண்ணி எதுவுமே காட்டக்கூடாது. ப்ரெஜுடைஸ் காட்டக்கூடாது. ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவலா ஒரே லைன்ல ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இது சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி. கிளியரா? எஸ் மேம். ஏபிசி தான் ஆன்சர். அது எப்படி கொடுத்திருக்கான் பாரு பிசிஏன்னு. ஏபிசி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following stated that true philosophers or the true poet are one and a beauty, which is truth, and a truth, which is beauty, is a aim of both? கீட்ஸ். அவள் தான். அவரே கீட்ஸ் ஆன்சர். ட்ரூத் பியூட்டி இஸ் ட்ரூத்னு சொல்லி அவர் தான் புலம்பிட்டே இருந்திருப்பாரு. அப்படிதானே? சோ ஓட் ஆன் த கிரீஷியன் ஏர்ன்ல தட் இஸ் ஆன்சர். த கோட் இஸ் ஃப்ரம் ஜான் கீட்ஸ் ஓட் ஆன் த கிரீஷியன் ஏர்ன். ஓகேவா? சோ இதுதான் அதோட ஆன்சர்னு சொல்லி பார்க்கணும். இதுல ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற மித்தால் அப்படின்னு பார்க்கும்போது சிட்னி, எட்கர் அலன் போ. சிட்னி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அவரோட பயோகிராஃபர் யார் அப்படின்னா ஃபுல்கி கிரீவைல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸ்பென்சர் வந்து அவரோட ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரா சிட்னிக்காக தான் டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா?
சிட்னி இறந்ததுக்கு அப்புறம் ஸ்பென்சர் ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னு ஒரு எழுதி மோன் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட். சிட்னியோட ஃபோலியோ எந்த இயர்ல பப்ளிஷ் இருக்கும்னா 1598ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். 1598 அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஆர்கேடியான்னு எழுதியிருப்பாரு. அவரோட தங்கச்சிக்காக 1580ல எதை வந்து இமிடேட் பண்ணி எழுதியிருப்பாருன்னா ஜான் லில்லியோட இஃபியஸ். ஜான் லில்லி அப்படின்னால ஒன்லி காமெடி ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்கேன். இஃபியஸ் தி அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்னு பார்த்தோம். யாருக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னா மேரி ஹெர்பர்ட் கவுண்டசஸ் ஆஃப் பெம்ப்ரோக்காக எழுதியிருப்பாங்க. இதை ரீரோட் பண்ணும்போது ஆர்கேடியாவை ஓல்ட் ஆர்கேடியா நியூ ஆர்கேடியான்னு பிரிச்சிட்டாங்க. அதுல ஸ்டோரி ஆஃப் க்ளோஸ்டர்னு ஒரு ஸ்டோரி வரும். அது எதுல இருந்து எடுத்திருப்பாங்க நியூ ஆர்கேடியால. அந்த ஸ்டோரியில இருந்து தான் ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட சப்ளாட் எடுத்திருப்பாரு கிங் லியருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஓகேவா? இவ்வளவு மட்டும் தெரிஞ்சா போதும். ஆர்கேடியா பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1580 அப்படின்னு பாக்குறோம். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 15 ஞாபகம் இருக்கா? 1579. ஓகேவா? இதே 1579ல தான் ஸ்டீஃபன் காசனோட எந்த ஒர்க்? School of Abuse. School of Abuse. அதுவும் பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? அப்புறம் ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா. ஆஸ்ட்ரோஃபெல் சிட்னிக்கு எழுதினது யாரு? குயிக். ஆஸ்ட்ரோஃபெல்னு சொல்லி சிட்னிக்கு எழுதினது யாரு? ஸ்பென்சர். Spencer. ஓகே. ஸ்பென்சர் மூத்தவரா சிட்னி மூத்தவரா? குரோனாலஜில கேட்பாங்க. ஸ்பென்சர் மூத்தவரா சிட்னி மூத்தவரா? சிட்னி ஸ்பென்சர் மேம். இல்ல ஸ்பென்சர் சிட்னி. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு ஸ்பென்சர் சிட்னி. ஓகே. ஸ்பென்சர் தான் மூத்தவர். ஆனா ஃபர்ஸ்ட் மண்டை போட்டது யாரு அப்படின்னா சிட்னி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பென்சர் தான் மூத்தவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் இறந்து இருக்கணும். அவர் மூத்தவர்ன்றதுனால. பட் யார் சீக்கிரம் இறந்து போயிருவா? சிட்னி வந்து சீக்கிரம் இறந்து போயிருவாரு. அதனாலதான் ஸ்பென்சர் வந்து என்ன பண்ணிருப்பாரு? ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னு சொல்லி எலிஜி ஃபீல் பண்ணி எழுதிருப்பாரு. ஓகேவா? ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா 108 சோனட்ஸ் 11 சாங்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி சானட் ஃப்ரம் தி ப்ராத்திகூஸ்ல எத்தனை சானட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சானட் ஃப்ரம் தி ப்ராத்திகூஸ்ல எத்தனை சானட்ஸ் இருக்கு? பார்த்துட்டு வந்தோம்ல. சானட் ஃப்ரம் தி ப்ராத்திகூஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோடது? பேரட் ப்ரௌனிங். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோடது. ஓகேவா? இல்ல இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்களே என்ன? எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோடது அதுல எத்தனை சானட்ஸ் இருந்திருக்கும்னா 44 சானட்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? இதுல எத்தனை சானட்ஸ் இருக்கு அப்படின்னா 108 சானட்ஸ் 11 சாங்ஸ் வந்திருக்கு. இதுல ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்றது ஸ்டார் லவர் அவரே மீன் பண்ணது. ஸ்டெல்லான்றது அவங்களோட லேடி லவர் மீன் பண்ணது. லேடி பெனிலோபி டெவரெக்ஸ். ஓகேவா? அவங்களோட லவரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா லேடி பெனிலோபி டெவரெக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் லேடி ஆஃப் மெயின் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் அப்பாலஜி ஃபார் போயட்ரி நம்ம படிச்சிருக்கோம். அப்பாலஜி ஃபார் போயட்ரி வந்து எழுதுனது 1579ல இருந்து 80 வரைக்கும் தான். பட் பப்ளிஷ் ஆனது எப்போ? 1595ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. ரொம்ப லேட்டா பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்னு கேட்பாங்க. இல்ல டிஃபென்ஸ் ஆஃப் வாய்ஸ்ன்னு கேட்பாங்க. இல்ல டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு கேட்பாங்க. என்ன டைட்டில்ல கேட்டாலும் அது வந்து சிட்னியோட ஒர்க்கை தான் மீன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது எதோட ரிப்ளை அப்படின்னு சொன்னா ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் 1579ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் பை ஸ்டீஃபன் காசன் டெடிகேட்டட் டு சிட்னி. வீம்புக்கு தான் சிட்னிக்காக டெடிகேட் பண்ணிருப்பாரு. எதை அட்டாக் பண்ணுவார் அப்படின்னா போயட்ரியை வந்து அட்டாக் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இந்த கதைலாம் இப்போதைக்கு நடத்த முடியாது. அப்புறம் பொயட்ரி இவரோட சிட்னியை பொறுத்தவரை டெஃபினிஷன் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொன்னா பொயட்ரி இஸ் த ஆர்ட் ஆஃப் இமிடேஷன் சொல்லுவாரு. ஸ்பீக்கிங் பிக்சர்னு சொல்லுவாரு. ஓகேவா? ஸ்பீக்கிங் பிக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பொயட்ரி பார்த்து. பொயட்ரி இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இமிடேஷன். பொயட்ரி இஸ் ஸ்பீக்கிங் பிக்சர். இதே மாதிரியே பொயட்ரி ஷுட் டீச் டிலைட் அண்ட் சம்திங்னு சொல்லியிருப்பாரு தெரியுமா? ஸ்வீட் அண்ட் டிலைட். யார் சொல்லியிருப்பா? பொயட்ரியோட வேலை என்ன? இட் ஷுட் டிலைட் அண்ட் ஸ்வீட் அண்ட் சொல்லியிருந்தா ஸ்வீட் அண்ட் டிலைட். அர்னால்டா மேம். அர்னால் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அது மாரல் திங்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருப்பாரு. மாரல் திங்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னது மேத்யூ அர்னால்ட். ஸ்வீட் அண்ட் டிலைட் அப்படின்னு சொன்னது ஜானத்தன் ஷிஃப்ட். ஓகேவா? ஓகேங்க மேம். ஓகே. எழுதி வச்சுக்கோங்க. பொயட்ரி பத்தி எல்லாம் ஒருன்னு சொல்லிருப்பானுங்க. கிளியர் தானே இது வரைக்கும்? கிளியர். இப்ப கீட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணும். வில் கோ பை டுமாரோ. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூடா.